வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம முரிம்லாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம ஜின்னு அந்த ஒரு கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட்டோட ஃபைனல் ரவுண்ட்ல நம்ம ஜாங் ரிச்சுவை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு இந்த ஜாங் ரிச்சு மேட்சை விட்டு போயிடுவான். அதனால இந்த கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட்ல ஜெயிச்சது நம்ம ஜின்னு ஆயிடும். ஆனா இந்த ஜாங் ரிச்சு போனதுக்கு அப்புறம் நிறைய எதிர்பார்க்காத சம்பவங்கள் எல்லாமே அங்க நடக்க ஆரம்பிக்கும். முதல்ல அபாட் ஆஃப் ஷாவ்லின், அதாவது அந்த ஹாங் தாவ்னு சொல்லப்படுற நம்ம ஃபயர் கிங்கோட ஃப்ரெண்டு இறந்து போயிடுவாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஷாவ்லின் ஆபத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அதனால அடுத்து ஷாவ்லினுக்கு போயிருப்பாங்க. அங்க பார்த்தா அங்க எக்கச்சக்க பேர் இறந்துகிட்டு இருப்பாங்க. நிறைய மாங்க் செத்து போயிருப்பாங்க. அந்த இடத்துல ரெண்டு இன் யாங் டுவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் வந்திருப்பானுங்க. ஸோ இவனுங்களை எதிர்க்கிறதுக்காக நம்ம ஜின்னும் ஃபயர் கிங்கும் அந்த ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு யோம்ஹோ நம்ம ஃபயர் கிங்கோட சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பான். நம்ம ஃபயர் கிங்கும், நீ ஒருவேளை என் கூட முன்னாடியே சண்டை போட்டிருந்தீங்கன்னா உனக்கு சாவு கண்டிப்பா நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ இதை கேட்ட உடனே இந்த யோம்ஹோ சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சிரிச்சுட்டு, உங்க ஃப்ரெண்டு கிங் தர்மா தானே, இனியாரும் அந்த ஷான்சு ரிவரை அவர் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரா, ஆவியாயிட்டு இனியாரும் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டுட்டு நம்ம ஃபயர் கிங்குக்கு கோவம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா வேணும்னே வெறுப்பேற்றணுன்றதுக்காக தான் அவனே அதை சொன்னான். நம்ம ஃபயர் கிங்கு, ஹாங் தோ உண்மையிலே ஒரு நல்ல மாங்க், அவனோட பேரை உன்னோட கேவலமான இந்த வாயை வச்சு சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. இது கேட்ட உடனே அவன் நல்ல மாங்கா கெட்ட மாங்கான்லாம் எனக்கு கவலையே கிடையாது, ஆனா அவன் உங்ககிட்ட அவனோட டெசிபிளை பார்த்துக்க சொல்லி சொன்னான் தானே இப்படின்னு சொன்னதும் நம்ம ஃபயர் கிங் டக்குன்னு தன்னோட கீயை, அதை ரைஸ் பண்ண கீயை கொஞ்சம் குறைப்பாரு. உடனே இதை பார்த்துட்டு இந்த யோம்ஹோ, ஓஹோ குறைச்சிட்டீங்களா, கவனமா இருங்க, ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுத்தா கூட இவனோட தலை சதறிடும் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஃபயர் கிங் சொல்லுவாரு. என்னது அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அவனை காப்பாற்ற முடியாதுன்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, ஆனா ஹாங்தோ ஒன்னும் அவனோட டிசிப்ளை பார்த்துக்க சொல்லி என்கிட்ட சொல்லல. ஹாங்தோ என்கிட்ட கேட்டது ஷாவ்லினை பார்த்துக்க சொல்லி, அவனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரைஸ் பண்ண கீயை மொத்தமா கையில கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. மொத்தமா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு பெரிய ஃபயர் பாலை உருவாக்குவாரு. இப்ப கீழே நிறைய மாங்க்ஸ் இந்த டீமனிக் கல்ட் ஆளுங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படி ஒரு மாங்க இந்த டீமனிக் கல்ட்டோட ஆளு கொல்லலான்னு வரும்போது கரெக்டா அவனை ஒரு ஃபயர் வந்து தாக்கும். அதே மாதிரி எக்கச்சக்க ஃபயர்ஸ் இருக்கிற எல்லா டீமனிக் கல்ட் ஆளுங்களையும் வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா மேல நம்ம ஃபயர் கிங்கு அந்த ஃபயர் பாலை உருவாக்கினார்ல, அது இந்த யோம்ஹோவை தாக்குறதுக்காக இல்ல, இந்த டீமனிக் கல்ட் ஆளுங்க எல்லாரையும் கொல்றதுக்காக தான். ஸோ அங்க இருந்தே இவங்க எல்லாருக்கும் அசிஸ்ட் பண்ணி மொத்தமா இவங்க எல்லாருக்கும் உதவி செய்வாரு, அதாவது அந்த மாங்ஸ் எல்லாருக்கும். இப்போ உடனே இந்த யோம்ஹோவை பார்த்து சொல்லுவாரு, நீ ஒருவேளை அவனை கொல்ல போறீன்னா உடனே கொன்று, அப்படி இல்லைன்னா விலகிப்போ, அப்படியே ரொம்ப புத்திசாலி மாதிரிலாம் நினைக்காத, அவனை ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சுட்டா என்னைய தடுத்துட முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. உடனே அவனும் கோவப்பட்டு டக்குன்னு இந்த காலில் கிடக்கிற அந்த மாங்க் இருக்கார்ல, அவனை உதச்சிட்டு வேக வேகமா முன்னாடி அடிக்கிறதுக்காக வருவான். நம்ம ஜின்னு கரெக்டா இந்த நேரத்துல அந்த மாங்கை தூக்கிட்டு அந்த பக்கமா ஓடிடுவான். இப்ப நம்ம ஃபயர் கிங்கும் கையில டிவைன் பாம் ஆஃப் ஃபயரை கொண்டு வந்துருவாரு. அந்த பக்கம் அவனோட பாம் ஆஃப் ஃபயரை அவன் கொண்டு வருவான். இந்த பக்கம் நம்ம ஃபயர் கிங்கும் இவனோட எடுத்துட்டு போவாரு. ரெண்டும் மொத்தமா அப்படியே மோதிக்கிறோம். ரெண்டும் பிளாஸ்ட் ஆனப்ப எது அதிகமான கீ இருக்கோ அதுதான் ஜெயிக்கும். அப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எது ஜெயிச்சிருக்கும்னு. நம்ம ஃபயர் கிங் கை அப்படியே இருக்கும், பார்த்தா அவனோட கை எரிய ஆரம்பிச்சிடும், அப்படியே மொத்தமா கருக ஆரம்பிச்சிடும். எப்படி அப்படின்னு அவன் கேட்கும்போது நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு, நெருப்பு இருக்குன்றதுக்காக எல்லா சூரியனா மாறிடாது, எல்லா ஸ்கார்ச்சிங்ஸ் அண்ட் டிவைன் ஆர்ட்ஸும் ஒன்று கிடையாது, எது சுப்பீரியர்னு நல்லாவே தெரிஞ்சிருக்குமே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கீயை இன்னும் ரைஸ் பண்ணுவாரு. உடனே இந்த யோம்ஹோக்கு எரிய ஆரம்பிச்ச உடனே, நான் சொல்லிடுறேன் என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் டார்க் ஹெவனை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு தேவையில்ல, அதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி இன்னும் அதிகமான அளவு ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அவனை மொத்தமா பொசுக்கிடுவாரு. அவன் சாம்பல் கூட கிடைக்காத அளவுக்கு அப்படியே மொத்தமா கருகி போயிடுவான். இப்போ உடனே நம்ம ஜின் இங்க வருவான். வந்துட்டு அட்லீஸ்ட் அவன் கிட்ட அந்த உண்மை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவனை கொண்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு,
இவன் இந்த வலிக்கே இந்த அடிக்கே உண்மையை சொல்றேன்பா. இந்த மாதிரியான ஒரு முட்டாள் கிட்ட அவங்க உண்மையை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறியா என்ன? கண்டிப்பா இவனுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் எதையோ ஒன்ன உளறிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நமக்கு உண்மை தேவைன்னாலும் இந்த 2 பீஸ்ல இன்னொரு பீஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா அங்கதான் அவன் நின்றுக்கிட்டு இருப்பான், அந்த ஹான்சோ. அதாவது இந்த இன் யாங் டுவோல மிச்சம் இருக்கிற அந்த இன் பீஸு இங்கதான் இருக்கும். ஹான்சோ, அடுத்து நீதான் அப்படின்னு நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு. அப்பதான் நம்ம ஜின் கவனிப்பான், அந்த ஹான்சு கையில தான் இந்த கிரீன் ஜே ட்ரூயி இருக்கும். இப்ப இந்த ஹான்சு ஒரு பக்கமா அப்படியே வேகமா ஓடிக்கிட்டு இருப்பான். இவனை துரத்துக்கிட்டு நம்ம ஃபயர் கிங்கும் ஜின்னும் ஓடி வந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த ஹான்சு யோசிப்பான், சை, இருக்கிறதுலயே இந்த 10 கிங்ஸ்ல யாரு ரொம்ப டேஞ்சரஸோ, எவன்கிட்ட நம்ம மாட்டவே கூடாதோ அந்த ஃபயர் கிங் கிட்டேயே போய் மாட்டிக்கிட்டோம். சை, இப்படியா நடக்கணும்? அதுவும் இல்லாம இந்த பைத்தியக்கார யோம்ஹோ தேவையே இல்லாம ஃபயர் கிங்கையா போய் சேலஞ்ச் பண்ணணும். இப்ப எல்லாம் இதுக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த ஹான்சோ இவன் சாக போறப்ப, அதாவது இந்த யோம்ஹோ சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்துருவான். இருந்தாலும் முன்னாடி நிக்கிறது ஃபயர் கிங்னு பார்த்த உடனே கொஞ்சம் ஜெர்க்காகி தூரத்துல நின்னே ஃபைட்டை பார்ப்பான். என்னதான் அவன் கூடவே இருக்கிற ஒரு ஆள்னாலும் அவன் ஒன்னும் சொந்த அண்ணன் தம்பி கிடையாது. அதனால அவனுக்கு போயிட்டு தன்னோட உயிரை கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஹான்சோ ஹெல்ப் பண்ணாம தூரத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம இப்ப இவன் கையில அந்த கிரீன் ஜே ட்ரூயி கிடைச்சிருச்சு. இதுக்காக தான் இவனுங்க வந்தானுங்க. ஸோ இது கிடைச்சதுனால இப்ப டைரக்டா இதை எடுத்துக்கிட்டு எங்க போய் அந்த முகமுடிக்காரனை பார்க்கணுமோ அங்க கிளம்பிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் கிடையாது, இவன் யாரை பார்க்க போறானோ அந்த ஒரு ஆள் ஒரு எக்ஸ்பர்ட்டான மார்ஷியல் ஆர்டிஸ்ட். அவனை ஃபயர் கிங்கால கூட தோக்கடிக்க முடியாது. அதனால எப்படியாவது அவன் கிட்ட மட்டும் போயிட்டோம்னா தன்னோட உயிரை காப்பாத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரத்துல அவனை மீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருப்பான். அப்ப முன்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்ப்பான். ஒருவேளை ஆர்த்தோடாக்ஸெக்டா இருக்குமோ? சை, பின்னாடி இந்த ஃபயர் கிங் வந்துகிட்டு இருக்காரு. இப்ப நான் ஒரு செகண்ட் ஸ்லோவானா கூட ஏதாவது ஒரு சைட் மாட்டிக்கிடுவேன் அப்படின்னு நினைக்கும் போது முன்னாடி இருக்கிற உருவத்தை தெளிவா பார்ப்பான். ஒரே ஒரு ஆள் தானா? அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு ஸ்பெஷல் எனர்ஜியும் வரல. அப்படின்னா அவனை ஈஸியா தடுத்துட்டு என்னால போயிட முடியும்னு சொல்லி தன்னோட இன் பவரை ரைஸ் பண்ணி அவனை அடிக்கிறதுக்காக வருவாரு. அப்படி வரும்போது கரெக்டா அந்த முகத்தையும் பார்த்துருவாரு. ஓ, பிளட் லார்ட் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடன் பிரேக் போட்டு அங்கே நின்றுவாரு. இந்த பக்கம் நம்ம ஜின்னும் நம்ம ஃபயர் கிங்கும் இந்த பிளட் லார்டையும் இந்த ஹான்சுவையும் பார்த்துட்டு நிற்பாங்க. இப்ப இந்த ஹான்சு சொல்லுவான், அவங்க 2 பேரு தான், ஃபயர் கிங்கும் அந்த இன்னொருத்த இருக்கானே அந்த சின்ன பையனும், இவனுங்க 2 பேர் சேர்ந்துதான் யோம்ஹோவை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹான்சு போட்டு கொடுப்பான். ஆக்சுவலா இந்த முகமுடி போட்டுட்டு நிக்கிறான்ல, இவன் தான் பிளட் லார்டு, இந்த டீமனிக் கல்ட்டை சேர்ந்தவன். இப்ப நம்ம ஜின் யோசிப்பான், யார் இவன்? இவ்வளோ நேரமா எங்க 2 பேரையும் பார்த்து இந்த ஹான்சு ஓடிக்கிட்டு இருந்தான். இவன் வந்த உடனே இவ்வளோ தைரியமா நின்று பேசிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு போல. ஆனா அவன் கிட்ட இருந்து எந்த ஒரு எனர்ஜியுமே எனக்கு வரல. ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் யோசிப்பான். இப்ப ஃபயர் கிங் கேட்பாரு, யாரு நீ அப்படின்னு. இப்ப தன்னோட கூடியை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டு, நான் உன்னோட எதிரி, அதுவும் உன்னோட உயிருக்கு உயிரான நண்பனை கொன்ன உன்னோட எதிரினா அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம ஜின் யோசிப்பான், அப்படின்னா ஜாங்கிரிச்சு அந்த கொலகாரன் கிடையாதா அப்படின்னு. உடனே இந்த ஃபயர் கிங் கேட்பாரு, என்னது, நீதான் ஹாங்தோவை கொன்னியா அப்படின்னு. ஆமா, நான் தான் கொன்னேன். அதுவும் இல்லாம அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நான் அவர்கிட்ட போயிட்டு நான் இந்த ஆடியன்ஸ் சீட்ல பாம் வைக்க போறேன்னு சொன்ன உடனே எந்திரிச்சு வந்துட்டாரு. இவ்வளோ முட்டாளாவா இருப்பாரு? இந்த மாதிரி முட்டாள்கள்லாம் அப்பப்போ இருக்கதான் செய்யறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதை கேட்ட உடனே ஃபயர் கிங்குக்கு கோவம் அதிகமாகும். அவர் சொல்லுவாரு, அவன் ஒன்னும் அந்த பொய்யை நம்பி அங்கே வரல. நீ ஏதோ ஒரு ஆபத்தான ஆளு, நீ என்ன பண்ண போற அப்படின்றத உன்னை கண்காணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. ஓ அப்படியா? சரி, அதையும் நான் நம்புறேன். இருந்தாலும் நான் அந்த மாதிரி கேவலமாலாம் ஆரம்பத்துல பிளான் போடல. என்னோட பிளான் சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா நான் நினைச்சதை விட எல்லாமே தப்பா போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த காரணத்தினாலதான் சடனா அந்த பிளானை போட்டு அதை செய்ய வேண்டியதா போயிடுச்சு. அதுவும் இல்லாம என் பிளான்லயே ஒரு பெரிய ஓட்டையை போட்டது யாரு தெரியுமா? இதோ நிக்கிறானே இந்த ஹிடன் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி, ஜின் தேக்யூங் தான். நீ தான் ரொம்ப பெரிய பிரச்சனையை பண்ணிட்டேன்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜின்னு,
நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, நான் இந்த பிளான் எல்லாத்தையுமே நாளைக்கு தான் போட்டிருந்தேன் உண்மையா இந்த ஃபைனல்ஸ் நடக்கும்போது. ஆனா தேவையே இல்லாம ஃபைனல் ரவுண்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள குறுக்க பூந்து இந்த ஃபைனல் ரவுண்டை நீ இன்னைக்கே பண்ண வச்சுட்ட. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த பிளான் ஒரு நாளைக்கு முன்னாடி போய் நானும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா போச்சு. ஆனா என்னோட பிளான்லயே நான் சுத்தமா ப்ரெடிக்ஷனே பண்ணாத, என்னோட ப்ரெடிக்ஷனுக்குள்ளேயே வராத ஒரே ஆள் யாருன்னா அது அந்த ஜாங் ரிச்சு தான். அவனை தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளட் லார்ட் சொல்லுவான். இப்பதான் நம்ம ஜின்னுக்கு இந்த ஜாங் ரிச்சு கொலகாரன் கிடையாது, அவன் உண்மையான கொலகாரன் கிடையாது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இப்ப இந்த பிளட் லார்ட் சொல்லுவான், என்ன நடந்தா என்ன, எது இருந்தாலும் ஃபைனலா நான் நினைச்சது மட்டும்தான் இங்க நடக்கணும், அதுதான் இப்பயும் நடந்திருக்கு. இப்ப இந்த கிரீன் ஜே ட்ரூயி என்கிட்டயே வரப்போகுதுன்னு சொல்லி அதை அப்படியே கையில வாங்குவான். பார்த்தா அது வரவே வராது. உடனே அந்த ஹான்சுவை பார்த்து கேட்பான், நீ இதை இப்போ விட்டுறான், நானே இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் வேணும், நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணணும்னு சொல்லுவான். ஓஹோ சரி சொல்லு, நீயும் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, அட்லீஸ்ட் நான் என்னன்னாவது கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ நம்ம ஜின் யோசிப்பான், இவ்வளோ நேரம் அந்த ஷாவ்லின்ல எல்லாரையும் கொன்னுட்டு அப்படியே ரொம்ப மோசமாக சிரிச்சுக்கிட்டு இருந்த 2 பேரில் ஒரு ஆள் தான் இந்த ஹான்சு. ஆனால் அப்படி ஒரு ஆளே அவனோட பேர வயசுல அளவுல இருக்கிற ஒருத்தனை பார்த்து இவ்வளோ பயப்படுறான், அதுவும் அவன் கிட்ட போயிட்டு உதவியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப யார் இந்த ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதாவது அந்த பிளட் லார்டை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த பிளட் லார்டும், எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு புரியுது, இவனுங்க 2 பேரும் உனக்கு இருக்கக்கூடாது, இவனுங்க 2 பேரையும் நான் கொல்லணும், அதுலயும் உன்னோட ஃப்ரெண்டோட ரிவெஞ்சுக்காக தான் இதை நீ பண்ற, உன் ஃப்ரெண்டு செத்துட்டான்றதுக்காக அதோட ரிவெஞ்சுக்காக இவனுங்க 2 பேரையும் கொல்லணும்னு நினைக்கிற, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா, அதுவும் இல்லாம என்னோட ஃப்ரெண்டு கூட நான் என்னோட பாதி வாழ்க்கை ஃபுல்லாவே இருந்திருக்கேன், அப்படி ஒருத்தனை இவனுங்க 2 பேரும் கொண்டுட்டானுங்க, அதனால இவங்க 2 பேரையும் சாகிற வரைக்கும் துடிக்க துடிக்க நீங்க தான் கொல்லணும், அவனுங்களை உடனே சீக்கிரமா சாக விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலும் ஆர்த்தடாக்ஸை சேர்ந்தவங்க இப்ப வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால இதுல நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா என்னால இதை சீக்கிரமா முடிக்க முடியும்னு இந்த பிளட் லார்ட் சொல்லுவான். அதுக்கு என்ன தெரியுமா இவனை பண்ண சொல்லுவான், ஜின்னை இவனை பார்த்துக்க சொல்லுவான், ஃபயர் கிங்கை தானே பார்த்துக்கிறதா சொல்லுவான். நம்ம ஜின்னும் இதை கேட்டுட்டு இவன் என்னமோ ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல தான் பேசுறான், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபயர் கிங்கை பார்த்து, யோ ஓல்ட் மேன் பாத்தியா அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃபயர் கிங் கொஞ்சம் சீரியஸா சொல்லுவாரு, ஒருவேளை இந்த சிச்சுவேஷன் சரியா இல்ல, உன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு உனக்கு தோணுச்சுன்னா அடுத்த செகண்டே இங்க இருந்து நீ ஓடி போயிரு, இந்த இடத்துல நிக்கவே நிக்காத அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம ஜின்னுக்கு புரியும் இது எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு. இப்போ இந்த ஹான்சு தன்னோட கீயை ரைஸ் பண்ணி அந்த இன் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த அவன் நடந்து வர இடத்த எல்லாத்தையும் அப்படியே ஐஸா மாத்திட்டு அப்படியே நம்ம ஜின்னை எதிர்க்கிறதுக்காக வருவான். நம்ம ஜின்னும் அவனை சண்டை போடுறதுக்காக நிற்பான். அப்ப இந்த ஃபயர் கிங் சொல்லுவாரு, என்ன உன்ன மாதிரி ஒரு ஆளு என்னோட டிசிப்பிள என் கண்ணு முன்னாடியே தொட முடியும் நினைக்கிறியா என்ன அப்படின்னு நம்ம ஃபயர் கிங் கேட்ட உடனே இந்த ஹான்சுவுக்கு பயம் வந்து அங்கேயே நின்றுவான். இப்ப இந்த பிளட் லார்டை பார்த்து, பிளட் லார்ட் இந்த ஃபயர் கிங்கை சமாளிக்கணும்னா நீங்களும் வந்துதான் ஆகணும், கொஞ்சம் சண்டைக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவான். நானும் வரேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டு இந்த ஃபயர் கிங்கும் ஜின்னும் அப்படியே தலைகீழ இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க தலைகீழ போகல, இவன் தலை தான் தனியா கழண்டு போயிருக்கு. இந்த ஹான்சுவோட தலைய இந்த பிளட் லார்ட் வெட்டிடுவான். இப்ப உடனே அவனை பார்த்து சொல்லுவான், இதுக்குதான் இந்த மாதிரி ஆளுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கிறதே இல்லை, நீ நான் சொல்றத விட்டுட்டு என்கிட்டயே ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, என்கிட்ட உதவி கேட்கிற இதுலலாம் நீ இருக்கியா என்ன, நீ இதெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்கவே கூடாது, நான் என்ன வேலை சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும், எப்படா இப்பெல்லாம் பேசலான்னு சொல்லி தான் அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஏற்கனவே செத்து போயிருப்பான்ல, அவன் உடம்ப போட்டு மிதிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவான், நீ என்ன நினைக்கிற நான் பண்ணது கரெக்டு தானே அப்படின்னு. சச்சா இல்லவே இல்லை, உன்னைய பார்த்தா சைக்கோ மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவான். உடனே இதை கேட்டுட்டு, நீ ஒரு பொடியனுக்கு கொஞ்சம் போல்டா தான் இருக்க, கொஞ்சம் தைரியமா தான் இருக்கன்னு சொல்லுவான். ஆமா நீயும் ஒரு பொடியனுக்கு இருக்கிறதுலயே ஒரு சைக்கோவா இருக்க அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவான். இது நீ என்னைய பொடியன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நான் ஒன்றும் பொடி பையன் கிடையாது, நான் உன்னை விட பெரிய பையன், அட்லீஸ்ட் உன்னோட அப்பா வயசாவது எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜின்னு இதை பார்த்துட்டு அமைதியா இருப்பானா,
என்ன ஆச்சரியமா இருக்கா அப்படின்னு இந்த பிரெட் லார்ட் கேட்கும்போது, சேச்சா ஆச்சரியமாலாம் இல்ல, உன்னை பார்த்தா உன்னோட வயசுக்கு கூட அதுக்கு ஏத்த மாதிரி கூட நடக்க தெரியாத, மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு மோசமான சைக்கோ இடியட்டா தான் தோணுது அப்படின்னு நம்ம ஜின்னு உடனே உண்மையை போட்டு உடைச்சிடுவான். ஓஹோ, இப்ப நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கீங்க போல, இன்னைக்கே இந்த ஸ்கார்ச்சிங் பிளானுக்கு முடிவு கட்டிடலான்னு, அதனாலதான் என்கிட்ட இப்படிலாம் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கீயை மொத்தமா ரைஸ் பண்ணுவான். இப்ப சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ரொம்ப நேரமா ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கியே, அந்த எலி கொஞ்சம் வெளில வரலாமா அப்படின்னு கூப்பிடுவான். இப்ப ஒரு கல்லுக்கு பின்னாடி இருந்து நம்ம சியோங் புங் வெளில வருவான். நம்ம சியோங் புங் ரொம்ப பயத்துல இருந்திருப்பான், அதனாலதான் இங்க பின்னாடி போய் மறைஞ்சிட்டு நிக்கிறான். இப்ப சியோங் புங்க பார்த்த உடனே நம்ம ஜின்னு சந்தோஷமாகி, சியோங் புங் நீ வந்துட்டியா, வருக வருக அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்ப நம்ம ஜின்னு டக்குன்னு ஒரு பிளானை போடுவாரு. என்ன தெரியுமா, இந்த பிளட் லார்டுக்கு சியோங் புங் உண்மையிலே யாருன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. அந்த ஒரு காரணத்தினால நம்ம சியோங் புங்கோட உண்மையான ஸ்கில்ஸை மறைச்சு வச்சு சரியான நேரம் பார்த்து அவனை போய் அடிக்க சொன்னோன்னா இந்த பிளட் லார்டை கொன்னுடலாம். எப்படி என் மாஸ்டர் பிளான்? இப்பவே இந்த பிளானுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லிய போடுறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம சியோங் புங்க பார்த்து நம்ம ஜின்னும், ஏன்பா சியோங் புங் நீ வீக்கான மாதிரி நடிச்சுக்கோ, ஓகேவா அப்படின்னு சொல்லுவான். அப்ப கரெக்டா இந்த பிளட் லார்டு ஸ்வாட் செயின்டோட டிசிப்ளே இங்க வந்திருக்கானா பரவாயில்ல தான், இல்ல டிசிப்ளின்னு சொல்றதை விட உன்னை பேரன்னு சொல்லலாம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது கேட்டோடனே நம்ம ஜின்னு ஷாக்கான ஒரு ரியாக்ஷனோட திரும்பி பார்த்து, ஆட பைத்தியக்காரா, இதுவுமாடா உனக்கு தெரிஞ்சிருக்கு? உனக்கு என்னடா எல்லாமே தெரிஞ்சிருக்கு? ஆத்தருக்கு தாண்டா எல்லாமே தெரியணும். எங்க ஆத்தருக்கே கதை இல்லாம என்னென்னமோ ஓட்டுவாரா, நீ என்னடா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க? சை, இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே இந்த பிளட் லார்டு, நீங்க இன்னொருத்தன் வந்துட்டான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட வேணாம், ஏன்னா 3 பேர் இருக்கிறதுனால மட்டும் உங்களால என்னைய தோக்கடிச்சிட முடியும்னு அர்த்தம் கிடையாது. உங்களால கண்டிப்பா என்னைய எதிர்க்கவே முடியாதுன்னு சொல்லுவான். நம்ம ஜின்னுக்கு இவனோட கான்ஃபிடென்ஸை பார்த்து தான் ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஜின்னும் நம்ம சியோங் புங்கும் பீக் ஸ்டேஜோட அதோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க, அதாவது பீக் லெவலோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க கூட இருக்கிறது இந்த 10 கிங்ஸ்ல ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளு, ஃபயர் கிங். இப்படி 3 பேர் இருந்தும் கூட இவன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கான். அப்படின்னா ஒருவேளை இவன் சொல்றதெல்லாம் ப்ரூடா கிடையாது, இவன் உண்மையிலே ஸ்ட்ராங் அப்படின்னா அப்ப இவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும் இவ்வளோ கான்ஃபிடென்ஸா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் யோசிப்பான். இப்ப இந்த பிளட் லார்ட் சொல்லுவான், ஒருவேளை உங்களுக்கு என்ன கொல்லணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்வாட் செயின்டோட டிசிப்ளை கூட்டிட்டு வந்திருக்க கூடாது, அந்த ஸ்வாட் செயின்ட்டையே கூட்டிட்டு வந்திருக்கணும்னு சொல்லுவான். இப்ப நம்ம ஃபயர் கிங் டக்குன்னு மேல ஜம்ப் பண்ணுவாரு. ஜம்ப் பண்ணிட்டு, டேய் நீ மேல போய் யமனை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லு, உன்னை அங்க அமுச்சு வச்சது இந்த ஃபயர் கிங்குன்னு சொல்லிட்டு தன்னோட டிவைன் பாம் ஆஃப் ஃபயரை ரெடியா வச்சிருப்பாரு. இப்ப நம்ம ஜின்னுக்கும் ஒரு சடன் குவெஸ்ட் உருவாகும், த டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். எவன்டா அவன் இப்படி ஒரு குவெஸ்டுக்கு பேர் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் சண்டை போடுறதுக்கு 3 பேரும் ரெடியா இருப்பாங்க. இவங்க 3 பேரையும் எதிர்க்கிறதுக்கு இந்த பிளட் லார்டும் ரெடியா இருப்பான். ஃபர்ஸ்ட் அந்த பிளட் லார்டு நம்ம ஃபயர் கிங்கை எதிர்த்து ஒரு டீமனிக் கீயை வச்சு ஒரு ஸ்லாஷ் பண்ணுவான். அந்த ஒரு ஸ்லாஷ்னால நம்ம ஃபயர் கிங்கும் அதை தடுக்கிறதுக்காக தன்னோட கீயை இன்னும் ரைஸ் பண்ணி அங்கே ஒரு சின்ன பிளாஸ்ட் நடக்கும். இப்ப நம்ம ஜின்னும் நம்ம சியோங் புங்கும் ஒரே நேரத்துல இவன் அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க. நம்ம ஜின்னையும் சரி சியோங் புங்கையும் சரி அவங்க 2 பேரோட ஸ்பியரையும் ஸ்வாடையும் தன்னோட வெறும் கையாலேயே கீ கோட் பண்ண அவனோட கையை வச்சே தடுத்து அவங்க 2 பேரையும் பின்னாடி அடிச்சிருவான். இப்ப 3 பேரும் பேக் அடிச்சு பின்னாடி போய் நின்றுவாங்க. ஆனா அந்த பிளட் லார்டு எந்த இடத்துல நின்னானோ அதே இடத்துல அசையாம அப்படியே நிற்பான். இவங்க தான் அடிக்க வந்துட்டு இவங்களே பின்னாடி போயிட்டாங்க. நம்ம ஜின் யோசிப்பான், இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான் சை அப்படின்னு. அப்ப நம்ம சியோங் புங் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பார்த்துட்டு, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா நம்ம ஜின்னு டக்குன்னு திரும்பி பார்ப்பானா, அப்பதான் நம்ம ஜின்னுக்கு தெரியும், டெலிகைனசிஸ். இந்த பிளட் லார்டு தன்னோட ஸ்வாடை டெலிகைனசிஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஆக்சுவலா டிரான்ஸ்ஜெண்டர் லெவல் மார்ஷியல் மாஸ்டரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த டெலிகைனசிஸை யூஸ் பண்ண முடியும், அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். ஆனா இந்த மாதிரி சண்டை போடுற ஒரு சிச்சுவேஷன்ல இதை யூஸ் பண்ண முடியுமா? உண்மையிலே கஷ்டம்தான். இப்ப இந்த பிளட் லார்ட் சொல்லுவான், நீங்க எல்லாரும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் சண்டை போடுறீங்க, ஆனா என்ன எதிர்க்கிறதுக்கு இது பத்தாது. இப்ப நம்ம ஃபயர் கிங் யோசிப்பாரு,
ஸ்வாட் செயின்ட்டையும் கூட்டிட்டு வந்திருக்கணும்னு இவன் சொல்லும்போது இவன் ஏதோ ஓவர் கான்ஃபிடென்ட்டா அரகன்ஸ்ல பேசுறான்னு நான் நினைச்சேன். ஆனா இல்ல, மேபி அது உண்மையா கூட இருக்கலாம். இவன் 3 செயின்ட் அளவுக்கு ஸ்ட்ராங்கரா இருக்கணும், ஏன் அதை விடவும் ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஃபயர் கிங்கோட கடைசி நொடிகள் இந்த இடத்துலயே முடிஞ்சு போயிடலாம். இருந்தாலும் நம்ம ஃபயர் கிங் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பாரு. மேபி ஒரு 20-30 வயசு நான் இன்னும் கொஞ்சம் எங்கா இருந்திருந்தேன்னா இந்த ஃபைட்ல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஃபயர் கிங் யோசிப்பாரு. இப்ப இந்த பிளட் லார்ட் சொல்லுவான், என்ன ஃபயர் கிங், இப்ப நீங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே அப்படின்னு. உடனே நம்ம ஃபயர் கிங்கும், நீ ரொம்ப தான் ஆணவத்தோட பேசுற, இது வெறும் ஆரம்பம் தான், நாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாரு. அது உங்களுக்கு, ஏன்னா நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. இந்த ஆர்த்தோடாக்ஸை சேர்ந்தவனுங்க எல்லாரும் எட்டிக்வெட்டு, நன்னடத்தை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க. அதுலயும் வீக்கா இருக்கிற ஆளுங்க 3 அடி அடிக்க விட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆளு சண்டை போடணும்னு சொல்லுவீங்க. சரி, அதையும் நம்ம இமிட்டேட் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் உங்க 3 பேரையும் ஒரு அடி அடிக்க விட்டேன். மொத்தம் 3 அடி முடிஞ்சு போச்சு. இப்ப என்னோட டர்ன், முடிஞ்சா தடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு தன்னோட அடி அடிக்கிறதுக்காக வருவான். அதுவும் தன்னோட ஃபுல் பவர்ல வருவான். இப்ப இந்த சண்டை எந்த அளவுக்கு ஃபியர்ஸா போகும்னா சுத்தி எக்கச்சக்க பள்ளம் ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஃபியர்ஸான சண்டையா இருக்கும். ஆனா கஷ்டப்படுறது என்னமோ இவங்க 3 பேர் தான். அவன் என்னமோ ஈஸியா தான் இவங்க 3 பேரையும் சமாளிப்பான். 3 பேரும் வேற வேற டைரக்ஷன்ல இருந்து இவன் அடிப்பாங்க. 3 பேரையும் சென்டர்ல நின்று ஒரே ஆளா நின்று சமாளிப்பான். ஆனா 3 பேரையும் ஓவர் பவர் பண்றது இந்த பிளட் லார்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஜின்னுக்கு ஒரு அடி, நம்ம ஜின் அந்த பக்கமா போனதுக்கு அப்புறம் ரெண்டாவது நம்ம ஃபயர் கிங்கை சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். குறுக்க கரெக்டா இந்த சியோங் புங் வந்த உடனே சைட்ல இருந்து அவனுக்கு ஒரு அடி. அந்த பக்கமா போன நம்ம ஜின்னு யோசிப்பான், சை, இப்படி ஒரு மான்ஸ்டர்ட்டையா வந்து மாட்டணும். நான் என்னோட எல்லா பாயிண்ட்ஸையும் அந்த பேங்க்வெட்லேயே யூஸ் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் கூட என்னால இவனை தொடவே முடியல. இவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பான், எங்களால இவனை தோக்கடிக்கவே முடியாது. நேருக்கு நேரா சண்டை போட்டு இவனை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது ஒரு வீக்னஸ் எனக்கு வேணும், ஒருவேளை அது ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னுக்கு டக்குன்னு ஒரு பிளான் வரும். நம்ம ஜின்னும் அதை யூஸ் பண்றதுக்காக போயிட்டு இருப்பான். இப்ப இந்த பிளட் லார்டுக்கும் நம்ம ஃபயர் கிங்குக்கும் தான் மோஸ்டா இந்த சண்டை போகும். அப்ப இந்த பிளட் லார்டோட ஒரு அட்டாக்கை நம்ம ஃபயர் கிங் தன்னோட ஃபயரை வச்சு தடுப்பாரு. கரெக்டா தடுத்து முடிச்ச உடனே ஒரு பெரிய புகை மூட்டமே அந்த இடத்துல ஏற்படும். ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்து அந்த புகை மூட்டத்துல நம்ம ஜின்னும் மறைஞ்சு இந்த பிளட் லார்டோட பின்னாடி அப்படியே பதுங்கி போவான். கரெக்டா போயிட்டு பின்னாடி இருந்து ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே இந்த பிளட் லார்ட அப்படியே குத்தலான்னு வருவான். டக்குனு இவன் திரும்பி தன்னோட கையை வச்சு இந்த ஸ்பியரை பிடிச்சிருவான். இப்ப நம்ம ஜின்னை பார்த்து கேட்பான், என்ன பொடியா, இந்த ஒரு ட்ரிக்கு எனக்கு எதிராக யூஸ் ஆகும்னு நினைச்சியா என்ன அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னு, இல்ல சார், அது யூஸ் ஆகாது, ஆனா வேற ஒன்று யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட ஒயிட் ஃப்ளேம்ஸை எடுத்து இன்வென்ட்ரிக்குள்ள போட்டுட்டு திருப்பி அதை சம்மன் பண்ணி கீழே இருந்து அப்படியே குத்திடுவான். இந்த ஒரு விஷயத்த இவன் சுத்தமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். கரெக்டா இது யூஸ் ஆன உடனே நம்ம ஜின்னும் அவன் வயிற்றுலே ஒரு குத்து போடு, இது ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஜின்னு நினைக்கும் போதே கரெக்டா இந்த பிளட் லார்ட் சுதாரிச்சுக்கிட்டு நம்ம ஜின்னையும் அவனோட ஸ்பியரையும் தட்டி விட்டு நம்ம ஜின்னையும் மூஞ்சிலே அடிச்சிருவான். நம்ம ஜின்னு, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இனிமேல் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, யோ ஓல்டு மேன் அப்படின்னு கத்துவான். நம்ம ஃபயர் கிங்கு, உண்மையிலே நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க. நான் ஹாங்தாவை கொன்ன உடனே, அவன் செத்ததை பார்த்த உடனே நான் ஒரு சபதம் எடுத்தேன். அவனை கொன்னது எவனா வேணாலும் இருக்கட்டும், எந்த கொம்பனா இருந்தாலும் கண்டிப்பா பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு தன்னோட ஒரு பெரிய அட்டாக்கை ரெடியா வச்சிருப்பாரு நம்ம ஃபயர் கிங். த சாக்ரெட் ஃபயர் டீமன் டான்ஸ். இதுதான் இந்த ஒரு அட்டாக். இந்த ஒரு அட்டாக் மூலமா எக்கச்சக்க ஃபயர் பிளாஸ்ட் இந்த பிளட் லார்ட் மேல வந்து படும். இந்த பிளட் லார்டும் வரிசையா எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருப்பான். நான் ஒரு தடவை ஏமாந்துட்டேன், ஆனா இன்னொரு தடவை ஏமாற மாட்டேன்னு சொல்லிட்டு வரிசையா இதை தடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனா அப்ப நம்ம ஜின்னு இவனோட வயிற்றுல குத்துனால அந்த ஒரு காயம் டக்குன்னு ஓப்பன் ஆகி அதுல இருந்து இன்னும் நிறைய பிளட் இவனுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுல தன்னோட கான்சென்ட்ரேஷனை ஒரு செகண்ட் மிஸ் பண்ணுவான். ஆனா அந்த ஒரு செகண்டை நம்ம ஃபயர் கிங் மிஸ் பண்ண மாட்டாரு. கரெக்டா
இவனுக்கு பக்கத்துல வந்து இவனோட வயிற்றிலே கைய வச்சு உள்ள இருந்து தன்னோட ஃபயரை யூஸ் பண்ணுவாரு. யாங் எனர்ஜியை உள்ள ஃபுல்லா அனுப்புவாரு. ஏற்கனவே நம்ம ஜின்னுக்கு இதே விஷயத்த அவர் பண்ணியிருப்பாரு, ஆனா கொஞ்சமா பண்ணியிருப்பாரு. அதையே ஃபுல் பவர்ல பண்ணா எப்படி ஒரு ரிசல்ட் இருக்கும்? நம்ம நருட்டோ ரசங்கனை நம்ம சாசுகேவுக்கு எதிராக யூஸ் பண்ணும்போது அந்த மொத்த வாட்டர் டேங்கையும் உள்ள இருந்து நம்ம நருட்டோ வெடிக்க வைப்பான்ல, அதே மாதிரி உள்ள இருந்து இவனோட மொத்த பாடி பார்ட்ஸும் வெடிச்சு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை தான் நம்ம ஃபயர் கிங் யூஸ் பண்ணியிருப்பாரு. இது முடிஞ்ச உடனே அவனும் கீழே விழுந்துருவான். நம்ம ஜின்னெல்லாம் சந்தோஷத்துல இருப்பான். சாக்ரிட் ஃபயர் டீமன் டான்ஸ் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கஸ்டான நெருப்பா இருந்தாலும் மொத்தமா காலகாலத்துக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அதோட ஃபியூவல் எப்போ போகுதோ அப்போ அந்த நெருப்பும் போயிடும். அப்போ நெருப்பு போயிடுச்சுன்னா அதோட ஃபியூவல் கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த ஃபியூவல் தான் இப்போ முடிஞ்சிடும். நம்ம ஃபயர் கிங்கு கீழே விழுந்துருவாரு. எவ்வளோதான் பவர்ஃபுல்லான மொத்தமாக இத்தனை வருஷத்துக்கு வாழ்ந்த ஃபயர் கிங்காகவே இருந்தாலும் அவராலையுமே இந்த ஒரு டெக்னிக்கை அவரோட வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு சான்ஸையும் அவர் யூஸ் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம ஃபயர் கிங் மூச்சு வாங்கிட்டே ஒரு ஓரமாக சாஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஜின்னு கேட்பான், யோ கேட்குதா, நான் சொல்கிறதெல்லாம் கேட்குதா அப்படின்னு. இப்போ இந்த ஃபயர் கிங்கு நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவார், நான் தான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னேன்ல எப்படி இருக்கு அப்படின்னு. என்ன என்ன சொல்கிறீங்க, எது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும்போது, அதுதான் த சாக்ரிட் ஃபயர் டீமன் டான்ஸு, நான் சொன்ன மாதிரியே சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்பாரு. நம்ம ஜின்னு உடனே, இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இதையா பேசுவாங்க, அந்த ஒரு டெக்னிக்கு உண்மையிலேயே பக்காவா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அற்புதமா இருந்துச்சு, நீங்க இந்த டெக்னிக்கை அப்புறமா எனக்கும் சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். சாக்ரிட் ஃபயர் டீமன் டான்ஸ் உண்மையிலேயே சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு நல்ல பேரா இருக்கே அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். 3 பேரும் அதிர்ச்சியாகி திரும்பி பார்ப்பாங்க. அங்க இந்த பிளட் லார்ட் எந்திரிச்சு நிற்பான். தன்னோட கீ அப்படியே ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அவனோட கீ ஃபுல்லா ரைஸ் ஆகும். இப்ப இந்த பிளட் லார்ட் சொல்லுவான், நீங்க டெக்னிக்கலா நல்லா தான் யூஸ் பண்ணீங்க, ஆனா நீங்க போயிருக்க வேண்டியது என்னோட தலைக்கு. நீங்க உங்க சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க. ஆனா நான் மிஸ் பண்ண போறதில்ல. ஆரம்பிப்போமா ரவுண்ட் 2. உயிரோட எந்திரிக்கிற அந்த பிளட் லார்ட் சொல்லுவான், நீங்க என்னோட தலைக்கு போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டீங்களே, சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க, ஆனா நான் மிஸ் பண்ண போறதில்ல அப்படின்னு. இப்ப நம்ம ஜின் யோசிப்பான், நான் இதை கவனிக்கவே இல்லை, சிஸ்டம்ல இருந்து எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் வரல இவனை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி இவன் உயிரோட இருக்கானா இல்லையான்றதை நானும் செக் பண்ணி பார்க்காம விட்டுட்டேன். ஃபயர் கிங் கீழே விழுந்தோடனே நம்ம ஃபயர் கிங்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஃபயர் கிங்கும் சொல்லுவாரு, எனக்கு நல்லா தெரியும், நான் உன்னோட என்ஹான்ஸ்டு ப்ரொடக்ஷன் எனர்ஜியையும் தாண்டி உன்னோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக எரிச்சேன், அது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா டீமனிக் ஆர்ட்ஸ் எப்படி இருந்தாலும் அதில் எந்த டெக்னிக்குலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏதோ ஒன்று, ஆனால் மொத்தமாக அதை டீமனிக் ஆர்ட்ஸ் தானே நீங்கள் எடுத்துக்க போறீங்க, அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ நம்ம ஃபயர் கிங்கால அதுக்கு மேலே நிற்க முடியாது. டக்குன்னு கீழே விழுந்துருவாரு. கீ டெப்ரிவியேஷன், அதாவது அதிகப்படியான கீயை யூஸ் பண்ணதுனால அதுக்கு மேலே ஒரு மாதிரி அவரோட எனர்ஜி சர்க்குலேஷனே இதனால பாதிக்கப்படும். அதனால தான் நம்ம ஃபயர் கிங் டக்குன்னு கீழே விழுந்துருவாரு. இப்போ நம்ம ஜின்னு பக்கத்தில் வந்த உடனே இங்கேருந்து ஓடிடுன்னு சொல்லுவார். இப்போ இந்த பிளட் லார்ட் சொல்லுவான், இவ்வளோ பெரிய ஃபயர் கிங்கே இவ்வளோ தான் இருக்காரு போல, இப்படி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை, இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க, சொல்லப்போனால் நானே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஜின்னும் ஃபயர் கிங்கோட பல்ஸை செக் பண்ணுவான். அவர் ஓரளவு நல்லா தான் இருக்காரு, இருந்தாலும் கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்காரு, எப்படியாவது அவரை சீக்கிரமாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ இந்த பிளட் லார்ட் சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. இப்போ உடனே நம்ம ஜின்னு, முதல்ல நீ உன்னோட வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பியரை எடுத்து அவன் முன்னாடி நீட்டுவான். என்ன தனியாக ஃபேஸ் பண்ண போறியா, உண்மையிலே உனக்கு தைரியம் அதிகம் அப்படின்னு இந்த பிளட் லார்ட் சொல்லும்போது, என்னது தனியாவா, உனக்கு என்ன கண்ணுக்குன்னு தெரியலையா, நாங்கள் 2 பேர் இருக்கோம் அப்படின்னு ஜின்னு சொல்லுவான். 2 பேரா, ஒரு பயம் பொந்துல போய் ஒளிஞ்சுக்கிற மாதிரி சுத்திக்கிட்டு தெரிகிற எலியெல்லாம் நான் மனுஷன் எடுத்துக்கிறது இல்லை, இவன் ஏற்கனவே லாஸ்ட் காசு, இவனெல்லாம் உன்னால ஃபைட்டுக்குள்ள கூட்டிகிட்டே வர முடியாதுன்னு நம்ம பிளட் லார்ட் சொல்லுவான். அப்பதான் நம்ம ஜின் திரும்பி பார்ப்பான்.
பார்த்தா இந்த சியோங் புங்கு அப்படியே பயத்துல நடுங்கிக்கிட்டு இருப்பான். தன்னோட சாவு தான் முன்னாடி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு பயம் வரும்ல, அந்த ஒரு பயத்துக்குள்ளதான் நம்ம சியோங் புங் மாட்டிக்கிட்டான். நம்ம ஜாங் ரிச்சோ அந்த சியோங் புங்குக்கு ஏற்படுத்தின பயம் தான் இன்னமும் இவ்வளவு தூரத்துக்கு கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இப்ப இதுல இருந்து நம்ம சியோங் புங் வெளில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஜாங் ரிச்சு உண்மையிலே ஒரு நல்ல காரியத்தை தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த பிளட் லார்டும் சொல்லுவான். நம்ம ஜின்னும் இதே மாதிரியான ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்கான். அதனால நம்ம ஜின்னுக்கும் தெரியும் இதுல இருந்து வெளில வர்றது கஷ்டம் அப்படின்னு. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நேரத்துல சியோங் புங் மாதிரி ஒருத்தன் பயப்படுறதுன்றது உண்மையிலே ஒரு மோசமான விஷயம் தான். இப்ப நம்ம ஜின் சியோங் புங்க கூப்பிடுவான், சியோங் புங் சியோங் புங் அப்படின்னு. உடனே நம்ம சியோங் புங் என்னன்னு கேட்கும்போது, நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். மொதல் விஷயம், நம்ம ஃபயர் கிங்கை தூக்கிக்கிட்டு இங்கே இருந்து உன்னால எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடிடு. அப்படி இல்லையா 2வது ஆப்ஷன் தரேன், அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு என் கூட வந்து அந்த ஸ்வாட் எடுத்துட்டு வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த 2 ஆப்ஷனை கேட்ட உடனே அப்பயுமே நம்ம சியோங் புங்க்கு பயம் இருக்க தான் செய்யும். அப்ப கரெக்டா இந்த பிளட் லார்டு பக்கத்துல ஒரே ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைப்பான். அந்த ஒரு சவுண்டை கேட்டதுக்கே, அந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்ச சவுண்டை கேட்டதுக்கே நம்ம சியோங் புங்குக்கு திரும்பியும் அந்த பயம் எல்லாம் ஞாபகம் வந்து தன்னோட ஸ்வாடை கீழே போட்டுட்டு அவன் பாட்டுக்கு தலையில கையை வச்சுட்டு போய் அந்த பக்கமா ஓரமா நின்றுவான். நம்ம ஜின்னுக்கு நல்லாவே தெரியும் இதை ஓவர் கம் பண்றது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். இப்போதைக்கு நம்ம சியோங் புங்கால அது முடியாது, வேற வழியே கிடையாது, நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஆனா ஏன்ட்ட பண்றதுக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு, 1 ஸ்ட்ரைக். இப்போதைக்கு அதை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா ஒருவேளை அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்ல 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 அப்படிலாம் ஆகாது, வாயிலடி 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 அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஜின்னு ஒரு விஷயத்த கவனிப்பான். நம்ம சியோங் புங்கு அவன் கீழே போட்ட ஸ்வாடை எடுத்துட்டு திருப்பி சண்டை போடுற ஸ்டான்ஸ்ல வந்து நிற்பான். நீ பயந்துக்கிட்டு தானே இருந்த, இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் கேட்கும்போது, இல்ல எனக்கு இன்னமுமே பயமா தான் இருக்கு, ஆனா இப்ப மட்டும் நான் இந்த இடத்துல இருந்து ஓடி போனேன், என்னோட வாழ்க்கை ஃபுல்லா இதை நினைச்சு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்பா. இப்ப நம்ம ஜின்னுக்கு தோணும், பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம், இப்போதைக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஜின்னு. அப்ப கரெக்டா இந்த பிளட் லார்டு, நீங்க 2 பேரும் ரொம்ப நேரமா நல்ல ஃபன்னாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்க முடிவெடுக்க வேண்டியது நான் தான், என்னமோ நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள நீங்களாவே முடிவெடுத்துக்கிறீங்க. எவன் ஸ்ட்ராங்கா இருக்கானோ அவன் தான் வீக்கா இருக்கிறவன் என்ன பண்ணணும்ன்றத முடிவு பண்ணுவான், அவனோட விதியை தீர்மானிக்கிறதே ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் தான் அப்படின்னு சொல்லுவாரு. இது கேட்ட உடனே நம்ம ஜின்னும், நீ சொன்னதுல ஓரளவு உண்மை இருக்கு, ஆனா அது உன் வாயிலிருந்து வருது பாரு, அதை தான் என்னால ஏத்துக்க முடியல அப்படின்பா. இதை கேட்டுட்டு இந்த பிளட் லார்ட் நல்லா சிரிச்சுட்டு சொல்லுவான், நீ உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா தான் இருக்க, வந்து என் கூட சேர்ந்துக்கோ, நான் அந்த ஃபயர் கிங்கோட உயிரை விட்டுடுறேன் அப்படின்பா. பாப்பா ஆன்லாம் சேர முடியாது, என்ன பண்ணவியோ பண்ணிக்கோ, ஆனுக்கும் கூடலாம் வந்து சேர்றதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம ஜின்னு சொன்ன உடனே, இதை பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், ஒருவேளை யாராவது 2 பேர் ஒரு தடவை பார்த்துக்கிட்டாங்கன்னா அது ஜஸ்ட் எதேர்ச்சியா பார்க்கறது தான், 2 தடவை பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம், 3 தடவை பார்த்துக்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பா விதி தான் அப்படின்னு சொல்லுவான். என்ன லவ் நாவல் எதுவும் எழுதுறியா அப்படின்னு ஜின் கேட்கும்போது, இல்ல நீ ஒரு பையன் பொண்ணுன்னு பார்க்காத, இது கண்டிப்பா கனெக்ஷனா தான் இருக்கணும், ஏன்னா நம்ம இப்ப 2வது தடவை மீட் பண்றோம்ல அப்படின்பா. 2வது தடவையா? நான் ஏற்கனவே உன்னை எங்க பார்த்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும்போது தான் இந்த ஒரு பிளட் லார்ட் சொல்லுவான், த 8 ஸ்பிரிங்ஸ் கார்ஜ், அங்கதான் நம்ம பார்த்தோமே அப்படின்னு. அதுவும் இல்லாம அந்த இடத்துல உண்மையிலேயே நல்ல நல்ல காட்சிகள்லாம் நான் அன்னைக்கு தான் பார்த்தேன், மலை மாதிரி கூஞ்சு கிடக்கிற பிணங்கள், அதுக்கு நடுவுல ரத்தம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு, உண்மையிலேயே சூப்பரா அற்புதமா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது எல்லாத்துக்கும் நடுவுல நீ உன் கையாலேயே உன்னோட தாத்தாவை கொலை பண்ணியே, அது இன்னமுமே சூப்பரா இருந்துச்சு. இதை சொன்னதும் நம்ம ஜின் கேட்பான், நீ அந்த இடத்துல தான் இருந்தியா அப்படின்னு, அதாவது அந்த போர் நடக்கும்போது அங்கே இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே இந்த பிளட் லார்ட் சொல்லுவான், இந்த ஃபயர் டீமன் இருக்கானே உன்னோட தாத்தா, இது எல்லாம் ஆரம்பிக்கும் போது, இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கும் போது அவன் நான் எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருந்தான், ஆனா போக போக அவனுக்கும் வயசாக ஆக அவன் எல்லாத்த பத்தியும் சந்தேகப்பட ஆரம்பிச்சு பாதி விஷயங்களை அவனே சொதப்பிட்டான், எந்த ஒரு ஆள்னால அவன் இது எல்லாத்தையும் பண்ணான்றது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப
அந்த மவுண்டைன் ஸ்வெட்டுன்னு ஒன்று இருந்துச்சே, அது இன்னும் இருக்கா இல்லையா? அந்த செட்டு தோத்ததுக்கு அப்புறம் எனக்கு அது மேல பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடுச்சு. அதெல்லாம் இருக்கானுங்களா இல்ல மொத்தமா போயிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளட் லார்ட் கேட்பான். இப்போ உடனே நம்ம ஜின்னு, அப்படின்னா அன்னைக்கு நடந்த பேட்டிலுக்கு நீ தான் காரணமா அப்படின்னு கேட்பான். ஆமா, அதுல என்ன பிரச்சனை? அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நான் பண்ண அந்த ஒரு விஷயத்தினாலதான் இப்ப ஷாங்ஷிலேயே ஒரு பெஸ்டான ஆளுங்களா நீங்க இருக்கீங்க. உங்க ஃபேமிலி இருக்கு. என்னால தானே நீயும் ஃபயர் கிங்கோட டிசிபிளா மாறின. நன்றிய மறந்துட்ட பாத்தியா? இந்த கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட்ல நீ ஜெயிச்சதுக்கான காரணமும் நான் தான். இது எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளட் லார்ட் சொல்லுவான். நம்ம ஜின் யோசிப்பான். இவன்ட்ட நன்றி சொல்ற நிலைமையிலையா நம்ம இருக்கோம்? இங்க எத்தனை பேரை நம்ம இழந்திருக்கோம்? 1000, 2000, நம்ம எண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பேர் இந்த ஒரு இடத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஜின் யோசிப்பான். இப்ப அந்த பிளட் லார்டை பார்த்து சொல்லுவான். டேய், நீ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தியே, தடவை பார்க்கறது கோயின்சிடென்ஸா இருக்கும், அதுக்கப்புறம் 2வது தடவை பார்க்கறது கண்டிப்பா ஒரு கனெக்ஷனா இருக்கும் அப்படின்னு. இது கனெக்ஷன் கிடையாது. நம்ம சிச்சுவேஷன் உண்மையிலேயே ஒரு கனெக்ஷன் கிடையாது. கண்டிப்பா இது ஒரு விதி தான். நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் செத்தே ஆகணும் அப்படின்றது தான் இந்த விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லுவான். இப்ப நம்ம ஜின்னும் அவனோட 1 ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணுவான். 1 ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பிளட் லார்டை நோக்கி அந்த ஒரு அட்டாக் வந்துகிட்டு இருக்கும். ஆரம்பத்துல இந்த அட்டாக்கை பார்த்து பெருசா பயப்பட மாட்டான். ஆனா பக்கத்துல வர வர அவனே இதை தடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்வாட் எடுத்து வைப்பான் நடுவுல. ஆனா அந்த ஸ்வாட்டோட அந்த மேல் பகுதி அப்படியே உடச்சுக்கிட்டு போயிடும். நம்ம ஜின்னு அடிச்சான்ல அந்த ஒரு அட்டாக்கு, அந்த ஒரு அட்டாக்கோட பவர் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மலையில ஒரு செமி சர்க்கிள் அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டையே போட்டு போயிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கு. இப்ப நம்மளுக்கு நம்ம சியோங் பொங்க காட்டுவாங்க. நம்ம சியோங் பொங்கோட கை உடஞ்சிருக்கும். அவனையும் அடிச்சு அப்படியே ஓரத்துக்கு தள்ளிடுவான் இந்த பிளட் லார்டு. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னு ஓடி வருவான். நம்ம ஜின்னு இவனை போட்டு அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா சண்டை போட மாட்டான். நம்ம ஜின்னு அவன் கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம சியோங் பொங் யோசிப்பான். என்னோட உடம்பு நான் யோசிக்கிற மாதிரி நடக்கவே மாட்டேங்குது அப்படின்றத யோசிச்சுட்டு நம்ம ஜின்னை பார்ப்பான். இப்ப நம்ம ஜின்னோட அந்த ஒரு ஃபைனல் அட்டாக்கையும் யோசிச்சு பார்ப்பான். நம்ம ஜின்னோட அந்த ஒரு ஃபைனல் அட்டாக், அந்த ஒரு 1 ஸ்ட்ரைக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு நார்மல் பர்சனும் சாக வேண்டிய அந்த ஒரு அட்டாக்குக்கு இந்த ஒரு பிளட் லார்ட் மட்டும் தப்பிச்சிட்டான். அப்படி தப்பிச்சு அதுக்கு அடுத்த செகண்டே தன்னோட பாடியை ஹீல் பண்ணி நம்ம ஜின்னையும் வந்து அடிச்சிருக்கானா. அந்த ஹீலிங் எபிலிட்டி மட்டும் இல்லைன்னா அவன் எத்தனையோ தடவை செத்துருக்கணும். இருந்தாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமும் விட்டு கொடுக்காம நம்ம ஜின்னும் சியோங் பொங்கும் மாத்தி மாத்தி அவங்க 2 பேரால முடிஞ்ச அளவுக்கு இவனை தாக்குனாங்க. ஆனா அவங்க 2 பேரையும் இவன் ஈஸியாவே ஓவர் பவர் பண்ணிட்டான். அதுக்கப்புறமும் இவங்க 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டைரக்டா இந்த பிளட் லார்டு நம்ம ஜின்னை மட்டும் தூக்கி போட்டு அடிச்சு. இப்ப இந்த பிளட் லார்டு யோசிப்பான். என்னோட ஹீலிங் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது. ஒருவேளை நான் அதிகப்படியான கீயை யூஸ் பண்ணதுனாலதான் இந்த பிரச்சனை இருக்குமோ? நான் எதிர்பார்க்காத நிறைய பெரிய பெரிய அட்டாக்ஸ் எல்லாத்தையும் இவனுங்க இன்னைக்கே யூஸ் பண்ண வச்சுட்டானுங்க. அதனாலதான் நான் இந்த மாதிரி இருக்கேன். இருந்தாலும் நான் நினைச்சதை விட நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப டிட்டர்மைண்டா இருக்கீங்க. உங்க எல்லாரையும் நான் இப்ப உண்மையிலே கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பிளட் லார்ட் சொல்லுவான். இப்ப இந்த பிளட் லார்டோட பக்கத்துல நம்ம சியோங் பொங் எந்திரிச்சு வருவான். நம்ம சியோங் பொங்கை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். ஆனா அவன் எதுவுமே பதில் சொல்லாம சேவியர் சேவியர்னு அவன் பின்னாடியே போயிட்டு இருப்பான். டக்குன்னு அவன் மேலையும் கீறுவான் அந்த ஸ்பியரை வச்சு. அப்பையும் கூட சேவியர் சேவியர்னு பக்கத்துல போயிட்டே இருப்பான். இப்போ உடனே இந்த பிளட் லார்டுக்கு கோவம் வந்து, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? சீக்கிரமா சாகணும்னு விரும்புறியா அப்படின்னு கேட்கும்போது, சாவு அவனோட கண்ணு முன்னாடியே இருந்தாலும் இந்த சியோங் பொங் இருக்கான்ல, அவனுக்கு அப்ப வரதெல்லாம் ஒரே ஒரு ஞாபகம் மட்டும்தான். அவன் அவங்க தாத்தா கிட்ட சின்ன வயசுல மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டப்ப சும்மா ஜாலியா அங்க இருக்கிற மிருகங்கள் கூட எல்லாத்துலயும் ஓடி பிடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அந்த நாட்கள் தான் அவனுக்கு இப்ப ஞாபகம் வரும். இப்போ உடனே இந்த பிளட் லார்டை பார்த்து சொல்லுவான், எனக்கு சாவை பார்த்து பெருசா பயம்லாம் இல்லை அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம பிளட் லார்டு, இவன் சிரிக்கிறானா, அதுவும் என் கண்ணு முன்னாடியே வா, நீ இப்ப சொன்னீல இதுதான் உன்னோட கடைசி வார்த்தைகளா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொல்றதுக்காக வருவான். நீ உண்மையிலே வளர்ந்துட்ட அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும். இப்ப இது யாரோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோங் பொங்குக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த வாய்ஸை அவன் நிறைய தடவை கேட்டிருப்பான். பார்த்தா அந்த இடத்துக்கு யார் தெரியுமா வருவா? ஜாங் ரிச்சு.
நம்ம ஜாங் ரிச்சுவை பார்த்த உடனே இந்த பிளட் லார்ட் யோசிப்பான், இவன் அந்த எவர் விக்டோரியஸ் வார்டு ஜாங் ரிச்சு தானே, இந்த மாதிரி ஒருத்தன் எங்கிருந்து வந்தான், இவன் பக்கத்துல வந்தப்ப இவனோட பிரசன்ஸை கூட நான் நோட்டீஸ் பண்ணலையே, யார் இவன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே இந்த ஜாங் ரிச்சு சொல்லுவான், எனக்கு எப்பயுமே ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ஒரு குழந்தைய நம்ம தனியா விடுறோமே, முரீம் பத்தி தெரியாத இந்த ஒரு குழந்தை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப எல்லாமே பரவாயில்ல, நீ உண்மையிலேயே எல்லாத்தையும் நல்லாவே தாக்கு பிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாங் ரிச்சோ நம்ம சியோங் பூங்க பார்த்து சொல்லுவான். உடனே இந்த பிளட் லார்டு, என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சியோங் பூங்கோட கழுத்தை பிடிப்பான். போதும், உன்னோட கையை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாங் ரிச்சு சொல்லுவான். இப்போ உடனே இந்த பிளட் லார்டு கேட்பான், என்ன இப்பதான் நான் உன் கண்ணுக்கே தெரியறேனா அப்படின்னு. இல்ல, நான் உன்னைய ஏற்கனவே பார்த்துட்டேன், ரொம்ப முன்னாடியே பார்த்துட்டேன், இருந்தாலும் உன்னை துரத்திட்டு வரும்போது நான் பாதி வழியில தொலைச்சிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாங் ரிச்சு சொல்லுவான். இப்ப நம்ம பிளட் லார்ட் யோசிப்பான், இது எப்படி பாசிபிள் அப்படின்னு. ஏன்னா அப்ப இந்த பிளட் லார்டு இந்த அபாட்டை கொல்லுவான்ல, அபாட்டை கொல்லும் போது, அதாவது எக்ஸாக்டா கொல்ல போறப்ப சைட்ல இருந்து ஒரு பெரிய கீயை வந்து அவன் ஃபீல் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல திரும்பியும் பார்த்துருப்பான். பார்த்தா எவனோ ஒருத்தன் ஆகாயத்து மேல அப்படியே வந்து மிதந்து வந்துகிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே இந்த மாதிரியான நேரத்துல முரீம் ஆலியன்ஸ்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்ப நான் பார்த்த பிரசன்ஸ் உண்மையிலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு, இருந்தாலும் அந்த பிரசன்ஸ் இவனோடதாவா இருக்கும், வாய்ப்பு இல்லையே, இவனை பார்க்கறதுக்கும் அப்படி தோணலையே, ஒருவேளை நான் அன்னைக்கு ஒழுங்கா பார்க்கலையோ அப்படின்னு சொல்லி இந்த பிளட் லார்ட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த பிளட் லார்ட் கேட்பான், அப்ப என்னை எதிர்த்து வந்தது நீதானா, நீதான் என்னை பயமுறுத்துறதுக்காக அந்த கீயை ரிலீஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நான் தான் பண்ணேன், இருந்தாலும் நான் கொஞ்சம் லேட்டா அதை பண்ணிட்டேன், அதனாலயே சேஸ் பண்ணும்போது நான் உன்னை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாங் ரிச்சு சொல்லுவான். நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளட் லார்ட் கேட்ட உடனே, அது அவ்வளவு முக்கியமா என்ன, நான் ஒருவேளை உன்னைய பேசியே நிறுத்த முடியும் அப்படின்னா நீ கேட்ட கேள்விக்கு நான் அப்பவே பதில் சொல்லியிருப்பேன். ஆனா நீ பேசின உடனே நிறுத்துறவன் கிடையாது, கண்டிப்பா சண்டை போட்டு தானே உன்னை நிறுத்தி ஆகணும், அப்ப சண்டையை ஆரம்பிப்போம், அப்புறமா நீ என்ன வேணாலும் பேசிக்கோ அப்படின்னு சொல்லுவான். என் கையால தான் நான் உனக்கு ஒரு முடிவு கட்ட போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஜாங் ரிச்சு சொன்ன உடனே இந்த பிளட் லார்ட் சிரிப்பான். எனக்கு முடிவு கட்ட போறியா, அந்த குப்பையை வச்சா அப்படின்னு அந்த ஸ்வாடை பார்த்து சொல்லுவான். உடனே இந்த ஜாங் ரிச்சுவும் அந்த ஸ்வாட் எடுத்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு, இதுக்கு என்ன குறைச்சல், இது இன்னமும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும், இதை வச்சு நான் நிறைய பேர் கூட சண்டை போடுவேன்பா. உடனே இந்த பிளட் லார்டும் கேட்பான், டேய் இதுக்கு முன்னாடி அதை வச்சு யாரையாவது வெட்டி இருக்கியானோனே, நிறைய தடவை வெட்டி இருக்கேனே, அது ஒன்றும் அவ்வளோ நல்ல ஞாபகம் கிடையாது, இருந்தாலும் நான் கண்டிப்பா நிறைய பேரை வெட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே இந்த பிளட் லார்ட் கேட்பான், அப்படியா, அப்படின்னா நீ கடைசியா கொன்னது யாரு, ஏதாவது ஒரு சும்மா திருடன், இந்த வழிப்போக்கன் திருடன் அந்த மாதிரி யாரையாவது கொன்னியா, இல்ல வேற யாரையாவது கொன்னியா, அவனோட பேர் என்னன்னு சொல்லு அப்படின்பா. உடனே இந்த ஜாங் ரிச்சுவும் சொல்லுவான், நான் கடைசியா கொன்னது 1000 பாய்சன் டீமன் லார்ட் அப்படின்னு. இது கேட்ட உடனே இந்த பிளட் லார்டுக்கு அதிர்ச்சி ஆயிடும். 1000 பாய்சன் டீமன் லார்டுன்றது யார் தெரியுமா, அப்ப கிரேட் வார் நடந்தப்ப இந்த டீமனிக் கல்ட்டில் செகண்ட் இன் பவரா இருந்தவன் அவன்தான் இந்த 1000 பாய்சன் டீமன் லார்ட். ஹெவன்லி டீமனிக் டிவைன் கல்ட்டோட செகண்ட் இன் பவர்னா எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட பாதி பாப்புலேஷன், மொத்த டீமனிக் கல்ட்டு கொன்ன ஆளுங்கள்ல பாதி பேரை இவன் மட்டுமே தனியா கொண்டிருப்பானா. அந்த கிரேட் வார்ல இவன் 2 முக்கியமான ஆளுங்கள்ல ஒரு ஆளாவும் இருந்தான், அதே மாதிரி எக்கச்சக்க ஊரை இவனே தன்னோட கைக்குள்ள வச்சிருந்தான். ஆனா இப்படிப்பட்ட இந்த ஒரு டீமன் லார்டும் ஒருத்தர்கிட்ட அடி வாங்கி கேவலமா செத்து போனான். அது யார் தெரியுமா, அவர்தான் த ஸ்வாட் செயிண்ட். இப்ப இந்த பிளட் லார்ட் கேட்பான், ஸ்வாட் செயிண்டா அப்படின்னு, நீ எப்படி இங்க வருவ மேஜோங் ஹாக், ஆனா நீ வந்து அப்படி இல்லையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த கிரேட் வார் நடந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், இப்ப என்ன, நான் இதை அவ்வளோலாம் யோசிக்க தேவையே கிடையாது, எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு பிடிக்கும், அதை நான் கற்றுக்க போகிறேன். ஸோ தொடர்ந்து மார்ஷியல் ஆர்ட்ஸில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருந்தேன். நான் என்னோட கடைசி வயசில் எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன பையன் என்னோட பேரனா மாறினா, என்னோட டிசிப்ளாக இருந்தா, ஒரு சில நேரம் எனக்கும் சொல்லி கொடுத்துருக்கான். நான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸோட பீக் அடைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு நடுவில் ஒரு வால் வந்துச்சு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்
அடுத்து இதுக்கடுத்து என்ன என்லைட்மெண்ட் இருக்கும்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் அந்த வால் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஏஜ் ரிக்ரெஷனுமே நடந்திருக்கு. அதாவது அவனோட யூத்தை ரீகெயின் பண்ணியிருக்கான். இந்த ஜாங் ரிச்சு தான் உண்மையான ஸ்வாட் செயின்ட் மே ஜோங் ஹாக். நம்ம சியோங் புங்கோட தாத்தா இவர் தான். ஆனா டிரான்ஸ்ஜெண்டர் லெவல் மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருந்து அதுக்கு அடுத்த லெவலையும் ரீச் பண்ணதுனால அந்த ஒரு என்லைட்மெண்ட் காரணமா தன்னோட யூத்து, அதாவது திரும்பி எங்கா மாறிட்டாரு. இவர் தான் தன்னோட யூத்தை ரீகெயின் பண்ணி இப்படி இருக்காரு. அந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமே இவரும் அவங்க பேரை மாதிரியே அந்த ஒரு மவுண்ட் வாசெக்டை விட்டு ஓடி போய் நிறைய இடங்களுக்கு போய் நிறைய மக்களை பார்த்துருக்காரு. இது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சான். ஆனா இந்த டார்க் ஹெவன் ஒரு ஆளுங்க வர வரைக்கும் இவனுங்க வந்ததுக்கு அப்புறம் இவனுங்களை தேடி வர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ உடனே கேட்பாரு, இந்த ஸ்வாடு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா அந்த ஸ்வாடு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்வாடு தான் போல. இவர் தான் அதோட உருவத்தை மாத்தி வச்சிருக்காரு. இப்ப இந்த ஸ்வாடு கண்டிப்பா யூஸ் ஆகும் தானே அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அவர் சொன்னதுக்கு அப்புறம் டக்குன்னு இந்த ஸ்வாட்ல இருந்து ஒரே ஒரு ஸ்லாஷ் போகும். இந்த ஒரு ஸ்லாஷ் போனதும் நம்ம சியோங் புங்கோட கழுத்துல பிடிச்சிக்கிட்டு இருந்தா அந்த ஒரு கை நம்ம சியோங் புங்கோட உடம்புலே தான் இருக்கும். ஆனா அது பிளட் லார்டோட உடம்புல தான் இருக்காது. ஏன்னா அந்த ஒரு கைய இவர் வெட்டி இருப்பாரு. எப்ப ஸ்லாஷ் ஆச்சுன்னு இவனுக்கு தெரியாது, எப்ப தான் கை தன்னோட உடம்ப விட்டு போச்சுன்னு தெரியாது. அவ்வளோ வேகமான ஒரு ஸ்லாஷ். இப்ப இந்த ஸ்வாட் செயின்ட் சொல்லுவாரு, நீ பண்ண எல்லா தப்புக்கும் நீ தான் அதுக்கான பிரைஸையும் கொடுக்க போற அப்படின்னு. இப்ப இந்த பிளட் லார்ட் உடனே தன்னோட ரத்தம் வந்துகிட்டு இருக்கிற கையில இருக்கிற அந்த பிளட் ஆக்குபாயின்ஸ் எல்லாத்தையும் குத்தி அந்த பிளட் மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டு கோவமா நம்ம ஸ்வாட் செயின்ட்டை திரும்பி பார்ப்பான். பார்த்தா இவனை எதிர்த்து அங்க நிறைய ஸ்வாட்ஸ் இருக்கும். 1 2 கிடையாது, எக்கச்சக்க ஸ்வாட்ஸ். எல்லாமே முழுக்க முழுக்க கீனால உருவாக்கப்பட்ட ஸ்வாட்ஸ். வெறும் இன்டர்னல் எனர்ஜினால மட்டும் இப்படி ஒரு ஸ்வாட்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. அதுலேயும் 36 பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு ரெடியா வச்சிருப்பாரு. இதை ஸ்வாட் டான்ஸ்னு ஒரு சில மான்வால்ஸ்ல சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை தான் இப்ப நம்ம ஸ்வாட் செயின்ட் ரெடியா வச்சிருக்காரு. இத்தனை டெக்னிக்கை, அதாவது இந்த ஒரு டெக்னிக்ல இருக்கிற இத்தனை ஸ்வாட்ஸையும் இந்த பிளட் லார்டால கண்டிப்பா பிளாக் பண்ணவே முடியாது. என்ன பண்ணாலும் இதை பிளாக் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்ணுவான். அப்ப அவன் பின்னாடி கரெக்டா போயிட்டே இருக்கும்போது கீழ இருந்து ஒரு கை அவனோட காலை பிடிக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஜின்னு. எங்க போயிட்டு இருக்கீங்க சாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்பான். நம்ம ஜின்னு மேல கோவப்பட்டு அந்த கையை விலக்கி விடணும்னு நினைப்பான். ஆனா நம்ம ஸ்வாட் செயின்ட் அது வரைக்கும் பொறுமையா இருப்பாரா என்ன? அவ்வளோதான், மொத்த ஸ்வாடையும் இறக்குவாரு. எல்லா ஸ்வாடும் அவன் உடம்புல வந்து குத்த ஆரம்பிக்கும். அங்க இங்கன்னு அவன் உடம்பு ஃபுல்லா அந்த ஸ்வாடு குத்திடும். இப்ப அவன் உடம்பு ஃபுல்லா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். இந்த பிளட் லார்டு அந்த கிரீன் ஜே ட்ரூயிய தன்னோட இன்னொரு கையில எடுத்துட்டு யோசிப்பான், நான் என்னோட மிஷனை முடிச்சிட்டேன். இவங்க எல்லாரையும் என்னால கொல்ல முடியல. ஆனா அது பிரச்சனை இல்லை. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எப்ப வேணாலும் இவங்க எல்லாரையும் வந்து நான் எப்ப வேணாலும் எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால நான் திரும்பி வரதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவான், நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, கண்டிப்பா உனக்கு என் கையால தான் சாவு அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னும் கேட்பான், ஓஹோ அப்படியா சார், இப்போ எங்க போறீங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களால தப்பிச்சு போக முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு கேட்கும்போது, உயிரோட இரு, நான் கண்டிப்பா வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டியர் ஹெவன்லி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்து கத்துவான். உடனே அவனோட காலுக்கு கீழே ஒரு டார்க் மேஜிக் சர்க்கிள் உருவாகும். இந்த மேஜிக் சர்க்கிளை பார்த்த உடனே ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற நம்ம ஸ்வாட் செயின்ட் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்வாடை வச்சு ஒரு ஸ்லாஷ் பண்ணுவாரு. இதுல அவனோட இன்னொரு கை இருக்குல்ல, அந்த கிரீன் ஜே ட்ரூயை பிடிச்சிருந்த அந்த கையும் வெட்டப்பட்டு தனியா போயிடும். இப்ப இந்த மேஜிக் சர்க்கிளும் அப்படியே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறவன் கடைசி நிமிஷத்துல யோசிச்சு தன்னோட வாய் இருக்குல்ல அதை வச்சு அந்த கையையும் கடிச்சு அப்படியே உள்ள இழுத்துக்கிடுவான். மொத்தமா இந்த மேஜிக் சர்க்கிள் க்ளோஸ் ஆன உடனே இவனும் அங்கிருந்து காணாம போயிடுவான். அவ்வளவுதான், டெலிபோர்டேஷன் ஸ்பெல்லு போல. அதனால வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி அவன் போயிட்டான். இப்போ நம்ம ஜின்னு இந்த ஒரு மிஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். ஏன்னா சண்டை போட வந்தவனே இங்க இருந்து ஓடி போயிட்டான். அதனால நம்ம ஜின்னு இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். லெவலப் ஆனதுனால நம்ம ஜின்னும் ஃபுல்லா ஹீல் ஆயிடுவான். ஹீல் ஆயிட்டு டக்குன்னு எந்திரிச்சு நின்றுவான். இப்போ நம்ம ஜின்னு யோசிப்பான், சை என்ன சிச்சுவேஷன் இது, இருந்தாலும் இவன் கடைசியா பண்ணதை பார்த்தா எனக்கு என்னமோ அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்வாட் செயின்ட் கேட்பாரு. நம்ம ஜின்னும் திரும்பி பார்ப்பான். இவர் அப்படியே ஒரு தேஜஸோட
நம்ம ஜின்னை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஜின் அவரை பார்த்துட்டு, நல்லா இருக்கேன், கொஞ்சம் வளருங்க, நான் அந்த பக்கமா போறேன் அப்படின்பாரு. ஆ சரி, அப்படின்னா நீ எனக்கு இரு, நீ என்ன இப்ப என்கிட்ட மரியாதையே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு என்ன பண்றது, இங்க வந்து வாங்க வாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அவர் கேட்பாரு, நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், இங்க என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு, அதெல்லாம் உனக்கு தெரியாதான்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வந்து டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், எப்ப எந்திரிச்சேனே தெரியல, டக்குன்னு கண்ணை முடிச்சு பாக்குறேன், பார்த்தா இவன் எங்கேயோ தப்பிச்சு போக பாக்குறான், அதனாலதான் உடனே அவன் காலை பிடிச்சேன், அதுக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனோட வெட்டப்பட்ட அந்த கையை எடுத்து வெட்டின அந்த ஸ்வாட் சைண்ட் கையிலே தூக்கி போடுவான். தூக்கி போட்டுட்டு இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபயர் கிங்கையும் சியோங் பொங்கையும் படுக்க வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஃபயர் கிங்குக்கு என்னாச்சுன்னு கேட்பான். ஸோ ஆக்சுவலா ஃபயர் கிங்குக்கு பெருசா எந்த விதமான இன்டர்னல் இன்ஜுரிஸும் இருக்காது. அதிகப்படியான கீயை யூஸ் பண்ணதுனாலதான் அவர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. சீக்கிரமாவே அவர் எந்திரிச்சிருவாரு. ரொம்ப சீரியஸான எந்த இன்ஜுரியும் கிடையாது. சியோங் பொங்கு எப்படி இருக்கான்னு கேட்கும்போது, நம்ம சியோங் பொங்குக்கு இன்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்கு, இருந்தாலும் அவன் கொஞ்சம் சின்ன பையன்தான். ஸோ போக போக அவனும் சரியாயிடுவான். 2 பேருக்கும் உயிர் போற அளவுக்கு காயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வாட் சைன் சொல்லுவாரு. உடனே நம்ம ஜின்னு டக்குன்னு பின்னாடி இருந்து நிறைய எனர்ஜிஸை ஃபீல் பண்ணுவான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு உடனே திரும்பி பார்ப்பான். பார்த்தா எக்கச்சக்க பேரு தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருப்பாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு அந்த ஸ்பியரை தன்னோட கையில எடுப்பான். இப்ப நம்ம ஜின்னு இந்த சண்டைலாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது டக்குன்னு எக்கச்சக்க பேர் பின்னாடி இருந்து வருவாங்க. திரும்பவுமா அப்படின்னு நம்ம ஜின் நினைக்கும் போதுதான் வரவங்க எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்களா. ஓஹோ, இவங்க நம்ம ஆளுங்க தான் இவ்வளவு லேட்டா வராங்க. ஏண்டா, தமிழ் படத்துல வர போலீஸ்காரங்களாடா நீங்க, எல்லா சண்டையும் முடிஞ்சோடனே வர்றதுக்கு இப்ப வரானுங்க பாரு அப்படின்னு சொல்லி இவனுங்க எல்லாரையும் பார்த்து நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப எல்லாரும் வந்து நின்றுவானுங்க. இப்பதான் நம்ம ஜின்னுக்கு ஒரு யோசனை வரும். அடா ஆமா, இந்த ஜாங் ரிச்சு தான் அபாட்டை கொன்னுட்டான் தான் இவனுங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க எல்லாருக்கும் ஜாங் ரிச்சு அபாட்டை கொல்லலைன்றது இன்னும் தெரியல. அப்படின்னா நான் தான் இது எல்லாத்தையும் புரிய வைக்கணும். நான் போய் இவனுங்க எல்லார்ட்டையும் பேசி புரிய வைக்கிறேன். ஒரு போக்குல ஒரு பொது சேவை பையன் பண்றதுன்றது என்னோட பொது வாழ்க்கையில சகஜம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் பேசலாம் நினைக்கும் போது டக்கு இந்த ஜாங் ரிச்சு 8000 ஃபேஸ்டு ஃபாக்ஸ் சாங்ஹோ எப்படி இருக்க, உன்னோட கால் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். அட பைத்தியக்காரா, ஏண்டா இங்க உன்னை காப்பாத்துறதுக்காக நான் என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு இந்த மாதிரி போய் பேசுறியே, அதுவும் உன்னை விட வயசுல பெரியவர்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசலாமா, அவருக்கு கால் போயிடுச்சுன்னா நீ அதை வேற இந்த மாதிரி சொல்லி கலாய்க்கிறியே, நீ எல்லாம் இறக்கம் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே இந்த சாங்கவும் முன்னாடி நடந்து வருவாரு. இப்ப நம்ம ஜின்னு, சாரிங்க, இவன் இந்த மாதிரி ஆள் கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் அந்த மாதிரி ஆளுதான், அவன் கொஞ்சம் பைத்தியக்காரன், நீங்க ஒன்னும் கண்டுக்காதீங்க, ஏண்டா இப்பவே போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேள்றா, என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு மாத்தி ஜாங் ரிச்சு கிட்டையும் சாங்கோ கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்ப இந்த சாங்கோ முன்னாடி நடந்து வந்துட்டு, நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா, உன்னை சந்திச்சு உண்மையிலே ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் நீ நல்லா இருக்கேன்றத பார்க்கறதுல சந்தோஷம்தான், நீதான் கண்டிப்பா என்னைய ஃபர்ஸ்டே கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருந்துச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க தான் இது எல்லா தப்பையும் பண்ணீங்கன்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பா, உனக்கு வயசாயிடுச்சுப்பா, அதனாலதான் இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஸ்வாட் சைண்ட் இந்த பக்கமும் அவரும், இருந்தாலும் நீங்க இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணதுனால மட்டும்தான் என்னால எல்லாத்தையுமே பண்ண முடிஞ்சிச்சு, நீங்க மட்டும் கிராண்ட் மாஸ்டர் மே ஜோங் ஹாக் நீங்க ஒருத்தர் இல்லைன்னா நான்லாம் வந்து உயிரோட கூட இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்ப நம்ம ஜின்னுக்கு டக்குன்னு இது புரிய வரும். மே ஜோங் ஹாக்கா, இந்த பேரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே, இது அந்த சியோங் புங்கோட தாத்தா பேராச்சே, இவரா ஜாங் ரிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நீங்க அந்த அசாசினுக்கு அப்படி ஒரு ட்ரிக் பண்ணியிருந்தீங்களே, அவனை கூட ஒரு இடத்துல அடைச்சு போட்டிருந்தீங்களே, அவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்பதான் நம்ம ஜாங் ரிச்சு, அதாவது நம்ம ஸ்வாட் சைண்ட்டுக்கு ஞாபகம் வரும். ஓ அவனா, ஆமா அவனையும் நான் அடைச்சு வச்சேன்ல, நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ அப்பதான் இவங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருக்கும். இவங்க யாரு, இவங்க வந்து ஜாங் ரிச்சுவை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க யாரு வந்து அந்த அபாட்டை கொன்னதுன்னு நினைச்சாங்களோ அதுவே தப்பு, இது எல்லாமே வந்து உண்மையிலே பண்ணது வேற ஒரு ஆளுன்றது இப்பதான் இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். நம்ம ஸ்வாட் சைண்ட்டும் இது எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுட்டு அட்லீஸ்ட் இந்த கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லார்ட்டையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் எல்லாத்தையும் அவரால் தனியா பண்ண முடியல, இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் போயிடுச்சு. இப்ப நம்ம சாங்கோவும் இதே விஷயத்தான் சொல்லுவாரு.
இந்த பக்கம் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்ப நடுவுல ஒரு பீஸ் குறுக்க நின்றுகிட்டு இருக்குல்ல நம்மால ஜீனு, ரெண்டு பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பான் முகத்தை. என்ன இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் பழகின ஆளுங்க மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. இன்னமும் நம்ம ஜின்னு இவர் தான் ஸ்வாட் சைட்டுன்றத தெரிஞ்சுக்காமே இருக்கானா. நம்ம ஜின்னுக்கு அது ஒரு டவுட்டாவே இருக்கும். உடனே கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க கொஞ்சம் உங்க கான்வர்சேஷன்ல குறுக்க தடை போடுறதுக்கு மன்னிச்சுக்கணும், ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லுவான். உடனே அவர் சொல்லுவாரு, கேட்டுக்கோ அப்படின்னோடனே நம்ம ஜின்னு கேட்கலான்னு போவானா, பார்த்தா பின்னாடி எல்லாரும் அப்படியே முறைச்சு நம்ம ஜின்னையே பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. அடே ஏன்டா இப்படி பாக்குறீங்க, நான் என்ன கொலை குத்தமாடா பண்ண போறேன், வெறும் கேள்விதானடா கேட்க போறேன், இந்த மாதிரி பேர் வச்சு நிறைய பேர் இருக்கலாமேடா, எனக்கும் சந்தேகம் வரதுல சகஜம் தானே அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம ஜின்னு, ஆமா உங்க டைட்டில் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்பான். ஒருவேளை இது உண்மையான மேஜோங் ஹாக்கா இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னுக்கு இன்னமும் ஒரு டவுட் இருக்கும். உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே ஸ்வாட் செயின்ட் அப்படின்பாரு. ஆஹா, ஐயையோ, உண்மையான ஆளா, உண்மையான ஆளுக்கிட்டயா இவ்வளவு நேரம் நான் மரியாதையே இல்லாம பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அவர் என்னமோ, யோ படி, அப்புறமா வந்து நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாம், ஓகேவா ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இவன் மேல தோல் மேல கை போட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்ப இந்த ஒரு டார்க் மேஜிக் சர்க்கிள் வந்து ஓப்பன் ஆகி இந்த பிளட் லார்டும் வந்து உள்ள போனால, அவன் டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். இந்த இடத்துல ஒரு 5 பேர் உட்கார்ந்து நிறைய மந்திரங்களை நிறைய என்சாட்மெண்ட்ஸை சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. அதுக்கு நடுவுல இருந்து இவன் வருவான். இவன் வந்த உடனே இவனை பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒருத்தன், கிரீன் ஜேட் ரூயே நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்களா, நீங்க உங்க மிஷன்ல சக்சஸ்ஃபுல் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவான். கங்க்ராச்சுலேஷன் சொன்ன உடனே இவனுக்கு கோவம் வந்து அவனோட தலையை வெட்டிட்டு இவனை தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது போடுங்க அப்படின்னு சொல்லிடுவான். இவன் இந்த ஒரு நிலைமையில வந்திருக்கும் போது இவனை பார்த்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வந்துடும். இப்ப அந்த மிச்சம் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பிளட் லார்டை குணப்படுத்தணுன்றதுக்காக இன்னும் நிறைய மேஜிக் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ பண்ண இவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டே வரும். அந்த வெட்டின கையெல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கும். இப்ப இந்த பிளட் லார்ட் யோசிப்பான், ஸ்வாட் செயின்ட், ஃபயர் கிங், சியோங் புங், அப்புறம் இந்த ஜின் டேக்யூங், இவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீங்க எல்லாரும் நீ கண்டிப்பா என் கையால தான் சாக போறீங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த அவமானத்தை அவனால ஏத்துக்கவே முடியல. இப்ப எல்லா பக்கமும் இந்த கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட சேர்த்து நிறைய ரூமர்ஸும் பரவ ஆரம்பிக்கும். டீமனிக்கல்ட்டு வந்துட்டானுங்க அப்படின்னு ஒரு சில பேரும், இன்னொரு சில பேரு அதையே பெரிய பெரிய விஷயமாவும் எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஏன் ஹெவன்லி டீமனே இறங்கி வரப்போறானோ அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் பரவ ஆரம்பிக்கும். இப்ப நம்மளுக்கு நம்ம ஜின்னையும் மூஜினையும் காட்டுவாங்க. நம்ம மூஜின்னு நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவான், கவலைப்படாதீங்க, அங்க நடந்ததை நினைச்சு நானும் ஃபர்ஸ்ட் ஷாக்ல தான் இருந்தேன், அப்புறமா உங்க நியூஸ் பத்தி கேள்விப்பட்டேன்னா அப்ப சந்தோஷமாயிட்டேன்பா. சந்தோஷமாயிட்டியா, ஏன் அப்படின்னு கேட்பானா. என்ன ஏன், அதுதான் எதுக்கு சந்தோஷமான அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்பான். உடனே இந்த மூஜினும், அதாங்க இந்த மாதிரி நம்ம கஷ்டம் ஏதாவது வந்துச்சுன்னா அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது நல்லது தானே, அது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லும் போதே அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏண்டா இங்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு அது சந்தோஷமா இருக்கா, சந்தோஷமா, நீ என் ப்ரெஷரை ஏத்திக்கிட்டு இருக்கடா, ஏற்கனவே நான் நல்ல மூட்ல இல்ல, இதுல நீ உன் மூஞ்சிய காட்டி அந்த 3 மூளை மூக்க வச்சுட்டு என்னைய வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கியா, இருடி உன மண்டையில போட்டு அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவன் மண்டையில போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப இந்த மூஞ்சின் அடியெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவான், இருந்தாலும் என்னால நம்பவே முடியல, இது வெறும் 1 நாள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க நடந்த இன்சிடென்ட்லாம் 1 நாள் மாதிரியா தெரியுது, நம்ம ஜின்னு கிட்டத்தட்ட இதுலயே ஒரு 5-6 மாசம் ஓட்டின மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இதுல இருக்கிற பெரிய பிரச்சனையே இது முடிவு கிடையாது, இனிமேதான் இது எல்லாமே ஆரம்பிக்கவே போகுது அப்படின்றது தான் நம்ம ஜின்னுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. இப்ப நம்ம மூச்சின் கேட்பான், நேத்து அந்த எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் நடக்கும்போது நீங்களும் அங்கே தானே இருந்தீங்க, அவங்க என்ன கேட்டாங்க, அவங்கள்ட்ட நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னும் அவங்க கிரேட் எல்டர் பத்தியும் இந்த கிரிம்சன் விண்ட் கிளான் பத்தியும் கேட்டாங்க, எனக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் சொன்னேன், அதுவும் இல்லாம அந்த பவர் பர்ஸ்ட் பில்லு அந்த கிரிம்சன் விண்ட் கிளானோட லீடர் யூஸ் பண்ணானே அது டார்க் ஹெவனுக்கு சம்பந்தப்பட்டதான், அதனாலதான் அவங்க அதை பத்தி கேட்டாங்க, நான் அதை பத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வேற ஏதாவது கேட்டாங்களான்னு கேட்கும்போது இல்ல, நான் அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்துட்டேன், ஏன்னா அதுக்கப்புறம் அண்ணாத்தையே எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாரு, அதனாலதான் நான் கிளம்பி வந்துட்டேன், அது மட்டும் கிடையாது, ஃபயர் கிங்கை தனியா விடுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது,
இப்ப அபாட்டும் கிடையாது. அதனாலதான் ஃபயர் கிங்கை பாத்துக்கணுன்றதுக்காக நான் பக்கத்திலே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் சொல்லுவான். ஆக்சுவலா நம்ம ஃபயர் கிங் இன்னமும் கண்ண முழிக்கல. இன்னமும் அவர் தூக்கத்துல தான் இருக்காரு. மேபி கோமால இருக்காரான்னு தெரியல. இப்ப பிசிஷியன் வந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்பான். அவரு எப்ப எந்திரிப்பாருன்னு சொன்னாரு அப்படின்னு அவர் எதுவும் சொன்னாரான்னு கேட்பான். ஆனா நம்ம மூஜின் சொல்லிடுவான், இல்ல எனக்கு தெரியாது, அவராலையுமே இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது, அவருக்கே என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம இவரை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, கண்டிப்பா அவராவே வந்து சீக்கிரமா எந்திரிச்சுவாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாருன்னு இந்த மூஜின் சொல்லுவான். சரி, நான் போனதுக்கு அப்புறம் யாராவது தப்பான ஆளுங்க, சந்தேகப்படுற மாதிரி ஆளுங்க வந்தாங்களா அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும்போது, நீங்க தப்பான ஆளை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. யாரை பார்த்து சந்தேகப்படுறீங்க? யார் வேலையில உங்களுக்கு சந்தேகம் வருது? ஏன் வேலையிலையா? நான் யாருன்றத மறந்துட்டீங்களா என்ன? நான் தான் இந்த ஜின் டிராகன் ஸ்குவாடோட வைஸ் கமாண்டர் ஹியூக் மூஜின் அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜின்னு, ஓஹோ அப்படியே அப்படின்னோடனே, என்ன ரியாக்ஷன் இது? நீங்க இந்த ஜின் டிராகன் ஸ்குவாடையே அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் அ காமன் மேன். இந்த மாதிரியான டயலாக்லாம் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹியூக் மூஜினுக்கு உடனே கோவம் வந்துடும். அவன் கோவத்துல கத்த ஆரம்பிச்சோனே நம்ம ஜின்னு, டேய் அமைதியாயிரு, நீ கத்துறதுனால ஃபயர் கிங் எந்திரிச்சிட போறாரு அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவரு எந்திரிச்சா நல்லது தானே லீடர் அப்படின்னு கேட்பான். அதுவும் சரிதான். சரி, இருந்தாலும் நான் ஜின் டிராகன் ஸ்குவாடை அப்பெல்லாம் வந்து அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல. அதுல இருக்கிறவங்க எல்லாருமே எங்க இருக்கிற ஆளுங்க, அதே நேரத்துல டேலண்டடானவங்களும் கூட. நேற்று ஷாவ்லின் டெம்பிள்லையும் நிறைய டீமனிக் கல்ட்டோட சேர்ந்து இவனுங்களும் சண்டை போட்டிருக்கானுங்க. அதாவது டீமனிக் கல்ட்டுக்கு எதிராக சண்டை போட்டிருக்கானுங்க. அதே மாதிரி இந்த ஜின் டிராகன் ஸ்குவாடை சேர்ந்த ஆளுங்க தான் அந்த அன்னேம்டுன்னு ஒருத்தர் இருந்தான்ல, அந்த நல்லா மஸ்குலரான ஒரு மாங்கு, அந்த மாங்கையும் காப்பாத்தினது, அந்த டிசிபிள் மாங்கையும் காப்பாத்தினது இவனுங்க தானா. இவனுங்க தான் அந்த கேவுக்குள்ள போயிட்டு அவனையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. அவனுங்க எல்லாரும் ரொம்ப ஸ்மார்ட்டு, அதே நேரத்துல லாயலும் கூட. ஆனா இவனுங்களுக்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம ஜின்னு சொல்லுவான். பிரச்சனையா? சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன்னு. நீ தானே ராசா, இந்தா பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு அந்த கோல்டன் மாஸ்கை எடுத்து வைப்பாரு. இப்ப தெரியுதா ராசாவுக்கு பிரச்சனை என்னன்னு? தெரிஞ்சிருக்குமே, பிரச்சனையே நீதாண்டா பிரச்சனையே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு சொன்னோனே தான் இது 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 உங்களுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஜின்னு, இல்ல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த எலி எதுக்கு ஜட்டியோட என் பின்னாடியே ஓடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தே என் பின்னாடியே தொங்கிக்கிட்டு இருந்த, என்னடா இதெல்லாம் நீ பண்ண மாட்டியேன்னு யோசிச்சேன். ஆனா நீ இங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா, ஒரே நாள்ல எக்கச்சக்க காசை சம்பாரிச்சு அது எல்லாத்தையும் ஒரே நாள்ல தோத்துட்டு வந்த தெரியுமா. உண்மையிலே நீ ரொம்ப ஃபேமஸ்டா. நீ உன்னோட சபார்டினேட்ஸை நல்லா பாத்துக்கிருவேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ என்ன பண்ணியிருக்க, அவனுங்க எல்லாரும் நைட்டும் பகலுமா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி காட் டியூட்டி பார்த்துருக்கானுங்க. சாரு போயிட்டு கேம்பிளிங் விளையாண்டுட்டு வந்திருக்கீங்க. கேம்பிளிங் என்ன பண்றது சார அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே நம்ம மூஜினும், அது வந்து அது அது வந்து வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தானே, நாம் ஒரு தடவை தானே வாழ போறோம் அப்படின்ற மாதிரி பட டைலாக்லாம் சொல்லுவாரு. பட டைலாக் பேசுற, இரு உன் வாழ்க்கைய ஒரு தடவைய இன்னைக்கே முடிச்சு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டையை எடுத்து இவனை போட்டு வெளுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அடிக்கலான்னு போவானா, அப்படியே கையை இறக்கிடுவான். ஆட, இன்னொரு பைத்தியம் வந்துருச்சா, எங்க இருந்துடா வரீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு அப்படியே பின்னாடி பார்ப்பான். பார்த்தா ஜன்னல்ல வந்துட்டு நம்ம ஜாங் ரிச்சோ, அதாவது நம்ம ஸ்வாட் செயின்ட் உட்கார்ந்துருப்பாரு. உடனே, யோ படி வா போய் பேசலாம் அப்படின்மா. பட்டி இந்த ஒரு தொல்லை வேற வந்துருச்சே அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த இடத்துல அப்படியே சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி கூட்டிட்டு போய் நம்ம ஸ்வாட் செயின்ட் பேசிக்கிட்டு இருப்பாரு. முதல்ல நம்ம ஸ்வாட் செயின்ட் இவன் கிட்ட நன்றி சொல்லிக்கிடுவாரு. ஏன்னா சியோங் புங்குக்கு ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஜின்னு உதவி செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இவர் நினைப்பாரு. ஏன்னா நம்ம சியோங் புங்கு இவனை சேவியர்னு கூப்பிடுறான்ல, ஆனா அவன் எதுக்காக உண்மையிலே சேவியர்னு கூப்பிடுறான்னு இந்த ஸ்வாட் செயின்ட்டுக்கு தெரியாது. இருந்தாலும் அப்படி கூப்பிடுறதுனாலயே கண்டிப்பா நம்ம ஜின்னு ஏதோ ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிதான் அவர் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அவன்கிட்ட வெறும் சாக்லேட்டு தானே கொடுத்தோம், சாக்லேட்டு கூட இல்லை, ஏதோ ஒரு கேண்டி கொடுத்தோம், அதுக்குதான் அவன் சேவியர்னு கூப்பிடுறான், பரவாயில்ல, அதை சொல்லாம இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நம்ம ஜின்னும் அமைதியா இருந்துக்கிடுவான். இப்போ உடனே நம்ம ஜின்னும் கேட்பான், சியோங் புங் எப்படி இருக்கான் அப்படின்னு. அவன் மூவ் பண்ற அளவுக்கு ஓரளவு நல்லாவே ஹீல் ஆயிட்டான். இருந்தாலும் அவன் உன்னை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். நான் தான் அவனை சமாளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு.
சமாளிச்சிட்டீங்களா? எப்படி சமாளிச்சீங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் எந்திரிச்சோடனே அவனுக்கு டம்ப்ளிங்ஸ் கொடுத்தேன், அதை சாப்பிட்டுட்டு அவன் அங்கேயே இருந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. அட, இவனை இப்படியும் சமாளிக்கலாமா? இது தெரியாம போச்சேப்பா எனக்கு. இருந்தாலும் இவர் தான் 20 வருஷம் வளர்த்துருக்காரு, கண்டிப்பா இவருக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஜின்னுக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கும். அது ஃபயர் கிங்கை பத்தி. ஃபயர் கிங் ஏன் இன்னமும் எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாட் செயின்ட்டை பார்த்து கேட்பான். ஒருவேளை அவர் எந்திரிக்காமையே போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னுக்கு ஒரு டவுட் இருக்கும். உடனே இந்த ஸ்வாட் செயின்ட்டும் கேட்பாரு, ஆமா அந்த டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு. எது, இந்த முள்ளமன்றிக்கு மூக்கு சத்த மாதிரி ஒருத்தன் வந்தானே அந்த ஆளா? அந்த ஆளு பெரிய ஃப்ராடுங்க. அந்த ஆளு ஒண்ணுமே பண்ணலங்க. வந்த உடனே ஃபயர் கிங்க ஃபுல்லா கூட பார்க்கல, சும்மா பார்த்தான். பார்த்துட்டு இதெல்லாம் என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் இதே பண்றதுக்குன்னே இந்த தமிழ் சினிமாலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டாக்டரா தாங்க இந்த ஆளு நடந்துக்கிட்டான். இவன்ட்ட நிறைய காசு கொடுத்துருந்தா அநேகமா ஃபயர் கிங்க காப்பாத்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே இவர் சொல்லுவாரு, இல்லையே அவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டாக்டர் ஆச்சே. அது மாதிரி அதே மாதிரி கைராசியான டாக்டரும் கூட. அப்படி இருக்கிறவரே இதை சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்ன உடனே தான் நம்ம ஜின்னு, அச்சச்சோ அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி ஃபயர் கிங்கை காப்பாற்றவே முடியாதா அப்படின்னு கேட்பானா? சச்ச, நான் அப்படி சொல்லல. ஒருவேளை ஃபயர் கிங்கோட உயிருக்கு ஆபத்து இருந்துச்சுன்னா அந்த டாக்டர் அப்படியெல்லாம் அப்படியே திரும்பி போயிருக்க மாட்டாரு, கண்டிப்பா ஏதாவது பார்த்துருப்பாரு. அப்படின்னா ஃபயர் கிங்கோட உயிருக்கு ஆபத்து இல்லை, கண்டிப்பா சீக்கிரமாவே எந்திரிச்சிருவாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு. இப்ப இந்த டார்க் ஹெவனை பத்தி கேட்பாரு. நேத்து மீட்டிங் நடந்துச்சுல, அந்த எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங், அதுல எல்லாரும் பேசினாங்கல்ல, அவங்க பேசினதுல முக்காவாசி அசம்ஷன்ஸ் மட்டும்தான். உண்மையிலேயே டார்க் ஹெவன் எப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன், எதுக்காக அவனுங்க திரும்பி இந்த மாதிரி வந்திருக்கானுங்க, அவனுங்க எப்படி டீமனிக் ஆர்ட்ஸை யூஸ் பண்றானுங்க, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பத்தியுமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே உங்கள்கிட்ட கிடையாது. அதுலேயும் முக்கியமா அந்த யூம்ஹோ அப்புறம் அந்த ஹான்சோ, அதோட சேர்ந்து அந்த இன்னொருத்தன் வந்தானே அந்த பிளட் லார்ட், இவங்க எல்லாருமே உண்மையிலே ஸ்ட்ராங்கஸ்டா இருக்காங்க. அதுலயும் அந்த பிளட் லார்ட் கிட்ட ரீஜெனரேஷன் அது இதுன்னு எக்கச்சக்க டீமனிக் ஆர்ட்ஸ்க்கான எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸுமே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் அவனுங்க எங்க இருந்து எடுத்துட்டு வந்தானுங்க? இது எல்லாத்தையும் பார்க்கும்போது டீமனிக் கல்ட் மாதிரி தெரியுது, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கானுங்க. டீமனிக் கல்ட்டை விட ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கானுங்க. அதுலேயும் முக்கியமா செத்தவனுங்களை கொண்டு வெடிக்க வச்சானுங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டார்க்கரான ஸ்ட்ரேஞ்சரான மேஜிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவாரு. ஆனா இது எல்லாத்த விட ஒரு பெரிய மிஸ்ட்ரி, கடைசியா அவன் மறைஞ்சு போனப்ப அவன் ஒன்னு யூஸ் பண்ணால, அந்த ஒரு விஷயம் தான். அதை இது வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில தானே பார்த்ததுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாட் செயின் சொல்லுவாரு. நம்ம ஜின் யோசிப்பான், ஒரு ஸ்பெல், அதுவும் டெலிபோர்டேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் சர்க்கிள், இது முரிம்லையா? ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, எங்கேயோ ஏதோ ஒன்று இடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஸ்வாட் செயின் சொல்லுவாரு, இங்க எல்லாருமே நிறைய ஒப்பீனியன்ஸ் கொடுத்தாங்க, இதுல நிறைய பேர் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த டார்க் ஹெவன்ஸ்ல நிறைய பேர் இருந்து அவங்க எல்லாரும் இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அது உண்மையிலே ஒரு பெரிய பிரச்சனை. அதுலயும் முக்கியமான விஷயம், எதுக்கு அவங்களுக்கு கிரீன் ஜே ட்ரூயி தேவைப்பட்டிருக்கு, அதுக்கு உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது ஷாவ்லினோட சிம்பல் அப்படின்றதுனால அதை எடுத்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லுவான். இல்ல, ஷாவ்லினோட சிம்பலை ஒருவேளை அவங்கள்ட்ட இருந்து பறிக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அதை உடைச்சா மட்டும் போதும், அதை எதுக்காக எடுத்துட்டு போகணும், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம ஜின்னும், இல்ல எனக்கு தெரியலங்க, முதல்ல அந்த கிரீன் ஜே ட்ரூயை வச்சு என்ன பண்ண முடியும்னே எனக்கு தெரியல, அதுக்கு என்ன பவர்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொல்லுவான். நீ சொல்றதும் கரெக்ட் தான், மற்றவங்களும் இதே விஷயத்த தான் யோசிச்சாங்க, ஆனா இதுல ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சரி, இது எல்லாத்தையும் எதுக்காக நான் ஓன்ட்ட சொல்றேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நம்ம ஜின்னு தெரியாதுன்றவான். கிங் தர்மா அவரு சாக போறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு போல, அதனாலதான் எனக்காக ஒரு மெசேஜை விட்டுட்டு போயிருக்காரு. அதாவது நீ தான் அந்த மார்னிங் ஸ்டார், இந்த டார்க்னஸை இந்த உலகத்துல இருந்து விரட்ட போற அந்த ஒரு மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாரு. நானா ஸ்டார்னா நான் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நீயே ஏன் தெரியுமா, இங்க இருக்கிறதுலையே நீயே யோசிச்சு பாரு, நீ தான் மோஸ்ட் டேலண்டட் ஜீனியஸ், நான் பார்த்ததுலேயே ஒரு பெரிய ஜீனியஸ், நீ ஓ அளவுக்கு டேலண்டடான ஆளு ஓ வயசுல யாராவது இங்க இருக்காங்களான்னு பாரு அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஜின்னு, அதான் சியோங் புங் இருக்கானே அப்படின் போது, ஆமா ஆமா அவன் இருக்கானா, அவன் பீக் லெவலுக்கு அவன் 18 வயசுலேயே போயிட்டான்,
எனக்கு தெரிஞ்சு நீயும் அதை பண்ணியிருப்பதானே அப்படின்னு கேட்கும்போது 18 வயசுலையா? பீக் லெவலா? பீக் லெவல் என்ன பீக் லெவல்? குடிச்சிட்டு ரோட்லலாம் நான் உளுந்து கடந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவானா? இவர் யோசிச்சுட்டு என் பேரை வந்து கொஞ்சம் திறமசாலி தான், அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சைட்ல பார்த்து சொல்லுவாரு. நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கோவமா கிளம்பிடுவான். இந்த ஆள்கிட்ட பேசினாலே என் சோசியல் எனர்ஜியெல்லாம் அப்படியே இந்த ஆள் எடுத்துட்டு போயிடுறாரு. சை, இந்த ஆள்கிட்ட வாயே கொடுக்க கூடாது, நம்ம ஆப்பிரிக்கா போவோம்னு சொல்லி நம்ம ஜின்னும் போயிடுவான். இப்ப நம்ம ஜின்னு உள்ள போனோடனே பார்ப்பான். பார்த்தா நம்ம மூஜின்னு அங்கேயே நின்றுகிட்டு இருப்பான். இப்படிதான் நீ வந்து உண்மையிலே ஒரு காட் வேலை பார்க்கணும், இப்ப வெளியே போ அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம மூஜினை பார்த்து நம்ம ஜின் சொல்லுவான், சாரு வெளில போறதுக்கு முன்னாடி அந்த கோல்டன் மாஸ்கை டேபிள்ல வச்சுட்டு போங்க அப்படின்னு. உடனே நம்ம மூஜின்னு டக்குன்னு பயந்து போய், ப்ளீஸ் 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 அந்த கோல்டன் மாஸ்கை மட்டும் விட்டுருங்களே, அதுக்காக நிறைய கடன்லாம் வாங்கியிருக்கேன். ஓஹோ, சார் கடன்லாம் வாங்கியிருக்கீங்களா? ஆஹா, பாத்துக்கிறேன், நீ எப்படி நடந்துக்கிறன்றத பொறுத்து அதை கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்றேன் அப்படின்றவான். ஏங்க அப்படின்னா என்கிட்ட கொடுக்க போறீங்களான்னு கேட்கும்போது, இப்ப நான் தூங்க போறேன், யாரையும் வரவிடாத, என் அண்ணாத்தையை கூட வரவிடாத, அதுவும் நாளைக்கு காலையில வரைக்கும் நீ யாரையும் வரவிடக்கூடாது, அதை உன்னால ஏத்துக்க முடியுமா, அதை நீ பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்பான். நாளைக்கு காலையில வரைக்கும் தானேங்க, கவலைப்படாதீங்க, என் உயிரை கொடுத்தாவது இதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூஜினும் முடிவு பண்ணுவான். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம ஜின்னு அந்த கோல்டன் மாஸ்கை தரேன்னு சொல்லியிருப்பான் போல. அதனாலதான் நம்ம மூஜினும் இதை உயிரை கொடுத்தாவது பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட போய் அப்படியே காடு வேலை பார்ப்பாரு. இப்ப நம்ம ஜின்னு கடைசியா ஒரு தடவை ஃபயர் கிங்கை பார்த்துக்கிடுவான். பார்த்துட்டு அவனும் வந்து படுக்கிறதுக்காக வந்துடுவான். எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிப்பான். இப்போ நம்ம ஜின்னு லாக் அவுட் பண்ண போறான். ஆக்சுவலா நம்ம ஜின்னு இந்த முரிம் வேர்ல்டுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகுது. 1.5 வருஷமா இந்த முரிம் வேர்ல்டுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப மறுபடியும் தன்னோட ரியல் லைஃப்ல போறதுக்காக நம்ம ஜின்னும் லாக் அவுட் பண்ணிட்டு வெளில போறான். இப்ப வெளில போனோடனே நம்ம ஜின்னு கண்ணை ஓபன் பண்ணுவானா, பார்த்தா 4 கண்ணு நம்ம ஜின்னு முன்னாடி வந்து நிற்கும். அப்படியே கொட்டை கொட்டை முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு நம்ம ஜின்னு எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே அவங்க அம்மாவும் தங்கச்சியும் அப்பாலிக்கா போய் விழுந்துருவாங்க. உடனே நம்ம ஜின்னு, என்னாச்சு, எதுக்கு இப்படி பக்கத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு மனுஷன் தூங்கக்கூடாதா அப்படின்னு கேட்பான். இவனை உடனே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு, தூங்குறது, டேய் நீ 2 நாளா தூங்கிக்கிட்டு இருக்கடா, 48 மணி நேரமா தூங்கிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் மனுஷனாடா, உனக்காக ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிடலான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடியடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா நம்மால 2 நாள், அதாவது 480 நாள் முரீம்லே இருந்திருக்கான். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல. சொல்லப்போனா 1 வருஷத்துக்கு நம்ம ஃபயர் கிங் கூட இருந்தான். அதுக்கப்புறமா ஒரு 4-5 மாசம் அவன் தனியா இருந்தான்ல, அதனாலயே இத்தனை நாள் ஆயிடுச்சு. நம்ம ஜின்னு வெளிலையே வராம இத்தனை நாளை ஓட்டிட்டான். இப்ப நம்மளுக்கு ஒரு கேட்டை காட்டுவாங்க. ஸோ இந்த ஒரு கேட்குள்ள ஒரு கோலம், அதுவும் ஒரு ஏராங் கோலம் மாஸ்டரை ஹண்ட் பண்றதுக்காக நிறைய பேர் சுத்தி நின்று பிளான் போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயமா இருக்கும். இதை எப்படி நம்மளால பண்ண முடியும், ஒரு ஏராங் மான்ஸ்டரை நம்மளால சமாளிக்க முடியுமான்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், ரொம்ப பயப்படாதீங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு கோலம் மான்ஸ்டர் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கான ஒன்று தான், ஆனா அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஒன்று. ஸோ நீங்க அதோட கோரை கண்டுபிடிச்சு அதை மட்டும் உடச்சிட்டீங்கனாலே போதும். அதுக்கு பிளான்க்கு ஏற்ற மாதிரி நீங்க போங்க, மற்ற எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. யாருன்னு பார்த்தா நம்ம லீடர் சோய் தான். இப்ப இந்த ஒரு ஏராங்க் மான்ஸ்டரும் இவங்க போடுற சத்தத்தை பார்த்துட்டு இவங்க பக்கம் வர ஆரம்பிச்சிரும். இப்ப எல்லாரும் ரெடியா இருப்பாங்க. இப்ப இந்த சாங் பொண்ணு இருக்குல்ல, அது இங்க இருக்கிற எல்லா ஹண்டர்ஸ்க்கும் தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி பிளெஸிங் கொடுக்கும். அதாவது பிளெஸிங்ன்றது என்னன்னா, மேஜிக்கை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பவர் மாதிரி ஒன்று கொடுக்கறது, ஒரு சின்ன பஃப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த இந்த பொண்ணு எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு, என்ன என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன இது எல்லாத்தையும் சொர்க்கத்துல அடுத்து கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, செத்துருவோம், போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லும். உடனே அந்த காலம் இருக்குல்ல, அப்ப அந்த ஸ்டோன் காலம் ரொம்ப பக்கத்துல வந்துடும். உடனே பக்கத்துல வந்தோடனே ஒரு மரத்தை புடுங்கி இவங்க மேல அப்படியே வீசும். அடுத்து இந்த ஒரு மரத்தை தடுக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம பட்லர் கிம்மு தான். அவரு இந்த ஒரு மரம் இவங்க பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடியே பொசுக்கிடுவாரு. இப்ப இவங்களை பார்த்து சொல்லுவாரு, நான் இந்த ஒரு தடவை இதை உங்களுக்காக பிளாக் பண்ணிட்டேன், ஆனா இதுல செகண்ட் டைம்னு ஒன்று இருக்காது. நீங்க எங்க கிட்ட இருந்து ஹெல்ப் எடுத்துக்கிட்டே இருந்தா கண்டிப்பா உங்களை வளர்த்துக்க முடியாது. அதனால நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இப்ப இவங்க எல்லாரும் முன்னாடி போய் நிக்கிறது நம்ம ஹண்டர் இம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் ஒத்துமையா இருங்க, டேங்க்ஸ் எல்லாம் முன்னாடி வாங்க
அடுத்து எல்லாரும் பின்னாடி வாங்க, ஃபார்மேஷன் ஃபார்மேஷன் சொல்லிட்டு எல்லாரையும் வச்சு கரெக்டா இந்த காலமா சண்டை போடுவாரு. ஸோ நம்ம ஹண்டர் இம் வழிநடத்தி கொண்டு போன இந்த ஒரு ஸ்டோன் காலம்கான அட்டாக்ல இந்த எல்லா ஹண்டர்ஸும் சேர்ந்து இந்த ஒரு ஸ்டோன் காலமை கொன்றுவாங்க. இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு ஏ ரேங்க் மான்ஸ்டர், அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஏ ரேங்க் மான்ஸ்டர் இவங்க எல்லாரும் சேர்ந்து கொல்லுவோன்னு அவங்க எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கொல்றதே ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி அவங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா, டக்குன்னு பார்த்தா அந்த இடமே அதிர ஆரம்பிச்சிரும். என்னது இது, ஏதோ ஒண்ணு வருது, ஐயோ இன்னொன்னு வந்துருச்சா, எல்லாரும் எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே பதட்டம் ஆயிடுவானுங்க. அப்போ ஒருத்தன் சொல்லுவான், அங்க பாருங்க அப்படின்னு. அங்க திரும்பி பார்த்தா ஸ்டோன் காலம்ஸ் இல்ல, இந்த தடவை அயன் காலம்ஸ் வரும். எல்லாம் இரும்பு காலம்ஸா அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்குங்க. இப்போ உடனே அங்க இருந்து ஒரு ஹண்டர் கேட்பாரு, கேப்டன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா நாங்க எல்லாரும் கண்டிப்பா செத்துருவோம் அப்படின்னு. உடனே அவரு அமைதியா இருப்பாரு, நம்மலாம் ஹெல்ப் பண்ண தேவையில்ல, அங்க பாருங்க அப்படின்னு. பார்த்தா அந்த அயன் காலம்ஸ் இருக்குல்ல, அதுல முன்னாடி வந்துகிட்டு இருந்தது டக்குன்னு அப்படியே பாதியா போகும். ஒண்ணு மட்டும் கிடையாது, அடுத்து அங்க இருக்கிறது எல்லாம் பீஸா போயிடும். இந்த பீசஸ்க்கு நடுவுல அப்படியே ஏர்ல ஸ்பியரை கையில வச்சுக்கிட்டு ஒருத்தன் கெத்தா பறந்துகிட்டு இருப்பான், நம்ம ஜின் டேக்கியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓட விட்டு அடிக்கிறது உண்மையிலே நல்லாதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்மளுக்கு அப்படியே கம்ப்ளீட்டா வேற ஒரு இடத்த காட்டுவாங்க. இங்க ஒரு கார்ல ஒருத்தர் உட்கார்ந்து போயிட்டு இருப்பாரு, நல்ல பெரிய கார் போல. இவர் உடனே தன்னோட டேப்ல அதுல நிறைய போட்டோஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் அதுல ஸ்டார் கில்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கில்ட பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த கில்டோட மெம்பர்ஸோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பாரு. ஸ்டார் கில்டுன்றது நம்ம ஜின்னை கொல்றதுக்காக ஒருத்தன் வந்தான்ல, நம்ம ஜின்னோட ஃபேவரட்டான ஹண்டர், அந்த கில்ட பத்தின இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் பார்ப்பாரு. ரெண்டாவது பீஸ் கில்ட பத்தின இன்ஃபர்மேஷனை பார்ப்பாரு. பார்த்துட்டு கடைசியா டீம் லீடர் சோயோட இன்ஃபர்மேஷனை மட்டும் பார்ப்பாரு. இது எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறவரு, ச்சே எரிச்சலா இருக்கு இதை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லுவாரு. இத்தோட இதை கட் பண்றாங்க. நம்ம ஜின்னு மொத்த அயன் காலம்ஸையும் கொண்டு முடிச்சுட்டு அப்படியே சென்டருக்கா கெத்தா நடந்து வருவாரு. இவனை பார்த்த உடனே அங்க இருக்கிற ட்ரைனிஸ்லாம் யோசிப்பாங்க, என்னாச்சு, ஒரு ஏ ரேங்க் மான்ஸ்டர் ஏதோ வெண்ணையை வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டு திரியிறானே, இவன் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இது எல்லாத்தையும் பண்ணா, இவன் என்ன மனுஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜின்னு என்னடானா, சை இத்தனை மான்ஸ்டர் வெட்டி இருக்கேன், இவ்வளோ மலை மாதிரி வளர்ந்துருக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கொடுக்குதா, இப்படியே போச்சுன்னா நான் எப்பதான் டெவலப் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல வந்துகிட்டு இருப்பான். இப்ப பார்த்தா நம்ம சாங் இருக்குல்ல, அதுக்கு இன்னும் கோவம் இருக்கும். ஏன்னா இந்த ஒர்க் ஷாப்பே ட்ரைனிஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக தான். இந்த மாதிரி எல்லா மான்ஸ்டரையும் நீயே கொண்டுட்டீங்கன்னா அப்ப இவங்கள வச்சு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீ கவலைப்படாதீங்க, இது எல்லாத்தையும் இவனுங்க சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்ல, அதனாலதான் நானே பண்ணிட்டேன், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டு அவ கூட சும்மா பேசிக்கிட்டு இருப்பான். நீங்க வேணா என் கூட டேட்டிங் வந்தீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொல்லுவான். உடனே இந்த சாங்கு, சி நீ போய் ஏதாவது ஒரு இதுல போய் விழுந்து செத்துடுறா, நீ எல்லாம் என்னோட டைப்பே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா முறைச்சுக்கிட்டு போயிடும். இப்ப நம்ம டீம் லீடர் சோய் வருவாரு. வந்துட்டு, மிஸ்டர் ஜின் டேக்கியும் இதுக்கு மேலேயும் எங்களால பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அச்சச்சோ, டீம் லீடர் சோயே கொஞ்சம் கோவமா இருக்காரு போல. அது பாத்துக்கிட்டீங்கன்னா மிஸ்டர் சோய், அதாவது என்கிட்ட ஒரு நல்ல காரணம் இருந்துச்சு, நீங்க முதல்ல காரணத்தை கேளுங்களேன்னு சொல்லும் போது, ஆமா அந்த ஸ்பியரை எங்கிருந்து வாங்குனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸ்பியரா? ஆமா, இந்த ஸ்பியரை பாருங்க, என்ன ஒரு சூப்பரான ஸ்பியர், ஒரு மாஸ்டர் கிளாஸ் பீஸ் ஆட்டியா, அந்த மாதிரி அப்படியே செதுக்கி இருக்காயா செதுக்கி. இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கான ஒரு எலகண்டான சைனீஸ் டிசைன்லாம் இப்பெல்லாம் கிடைக்கிறதே இல்லை. இது என்ன மேஜிக் கிறிஸ்டல் வச்சு உருவாக்குனதா, பார்க்க அருமையா இருக்கு, அற்புதமா இருக்கு அப்படின்னு அந்த ஸ்பியரை போட்டு புகழ்ந்துகிட்டு இருப்பாரு. அடா ஆமா, இந்த ஆள் இப்படிப்பட்ட ஆள் இல்ல, மறந்தே போயிட்டோமே அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே இந்த சோயி, நான் வேணும்னா இதை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கவான்னு கேட்கும்போது, இல்ல என்னால விற்க முடியாதுன்னு சொல்லிடுவான். ஆக்சுவலா நம்ம ஜின்னே நினைச்சாலும் இது அவனால விற்க முடியாது. ஏன்னா இது ஒரு பவுண்ட் ஐட்டம், அதாவது இந்த ஒரு ஸ்பியரை நம்ம ஜின்னால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம ஜின்னு இந்த ஒரு ஸ்பியரை முரிம் வேர்ல்டுல இருந்து இந்த வேர்ல்டுக்கு எடுத்துட்டு வர முடிஞ்சிச்சு. ஏன்னா இதை தவிர எல்லாமே முரிம் வேர்ல்டுலேயே தான் இருக்கும். அவனால இந்த ஒயிட் ஃபிளேம்ஸை மட்டும் தான் அங்க இருந்து எடுத்துட்டு வர முடியும். இப்ப நம்ம பட்லர் கிம் நம்ம ஜின்னை பார்த்து கேட்பாரு,
உங்களோட சீக்ரெட் என்ன? நீங்க ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஸ்ட்ராங்கா மாறிட்டே இருக்கீங்களே, இதுக்கு ஏதாவது சீக்ரெட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே நம்ம ஜின்னு, சீக்ரெட்டா? ஒரு டிமென்ஷியால இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் லெவல் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் என்ன மாதிரி ஸ்ட்ராங்கா மாறிட முடியும் அப்படின்னு சொல்லுவான். இது என்ன எதுவும் ஜோக்கா? டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன, இந்த நாவல் எல்லாம் வருமே அப்படின்னோடனே, ஆமா ஆமா நாவல் எல்லாம் வரும், நானுமே இந்த மாதிரி ரைடிங்லாம் போயிட்டு ரிட்டையர்ட் ஆனோடனே நாவல் எழுதலாம் நினைக்கிறேன், தலைப்பண்ண தெரியுமா, முரிம் லாகின் அப்படின்னு சொல்லுவான். முரிம் லாகினா? பேரை கேட்கவே நல்லா இல்லையே, இந்த தலைப்பெல்லாம் ஓடாதுங்க, இதெல்லாம் ஃபிளாப்பான கதை, இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஆமா எனக்கும் அப்படித்தான் தோணுது, இருந்தாலும் என்ன பண்றது, வேற வழி இல்லாம எழுதலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன், ஓடினா ஓடிட்டு போகுது அப்படின்னு நம்ம ஜின்னும் பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த ஒரு ரைடும் ஒரு வழியா கம்ப்ளீட் ஆயிடும். ஆக்சுவலா 7 நாள் போக வேண்டிய இந்த ஒரு ரைடு 3 நாள்ல முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கான காரணம் நம்ம ஜின்னு எல்லா மான்ஸ்டரையும் ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால மான்ஸ்டரே இல்லாத காரணத்தினால இந்த ஒரு ரைடு சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு. இவங்களும் எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. ஸோ இப்ப இந்த கில்டுல இருந்து ஒரு ஒர்க் ஷாப்பை இவங்க எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணுமா வேணாமா, அதுக்கப்புறம் எந்த மாதிரி ட்ரைனிங்லாம் போகுதுன்றத அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஜின்னு ஹண்டர் இம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே இந்த சாங்க பொண்ணும், ஆமா நானும் அவரை ரொம்ப நேரமா பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது நம்ம சோய் தான் சொல்லுவாரு, அவருக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அவர் போனாரு, ஆனா என்கிட்ட இன்னும் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எமர்ஜென்சியா? எமர்ஜென்சின்னு போற அளவுக்கு அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம், ஏதாவது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கணும் போல அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஜின்னும் போன் எடுத்து, ஃபேமிலிக்கு எதுவும் ஆயிருக்குமோ, எதுக்கும் ஒரு தடவை கேட்டு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் மட்டும் போட்டு வச்சிருப்பான். அந்த மெசேஜ் போன மாதிரியே இருக்கும், அவருக்கு ரிப்ளை எதுவும் வந்திருக்காது. அப்ப நம்ம ஜின்னுக்கு அவனோட ஒரு பழைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வரும், பார்க் ஜிஹூன். ஏற்கனவே ஒரு தடவை இவன் கூட நம்ம ஜின்னை பார்த்துருப்பான்ல, அந்த கார்ல வச்சுட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருப்பான்ல, இவன் கூட நம்ம ஜின்னை பார்த்துட்டு ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லுவான்ல, ஸோ அவன்கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கும். அவன் நம்ம ஜின்னை மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். நம்ம ஜின்னும் அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருப்பான். நம்ம ஜின்னு டாக்ஸியில போற வழியிலே யோசிப்பான், ஒருவேளை இவனும் ஏதோ ஒரு சதித்திட்டத்தோட தான் என்னைய கூப்பிடுறானோ அப்படின்னு. சச்ச இருக்காது, அந்த ஹண்டர் வான் பண்ணதை பார்த்துட்டு நானும் எல்லார் மேலையும் நம்பிக்கையே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஆயிட்டேன். இல்ல நான் முதல்ல லெவலப் ஆகணும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாதுன்னு இந்த பார்க் ஜிஹூனை பார்க்கறதுக்காக அவனோட வீட்டுக்கு போவான். இப்ப இந்த பார்க் ஜிஹூனும் இவனை வரவேற்று உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். பார்த்தா ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வீடு வச்சிருப்பான். உண்மையிலேயே ரொம்ப பெரிய வீடு. ஆக்சுவலா இந்த பார்க் ஜிஹனோட அப்பா வந்துட்டு இந்த ஹண்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்காராம். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான் இவ்வளோ பெரிய வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம ஜின்னும் அவன் கூட நல்லாவே பேசிக்கிட்டு இருப்பான். இவனுங்க அவனுங்களோட பழைய ஸ்கூல் கதை அப்படி இப்படின்னு எல்லார பத்தியும் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப நீ காலேஜுக்கு போனியா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஜின்னு கேட்பான். ஆமா நான் யூனிவர்சிட்டி ஆஃப் கொரியால தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். என்னது அவ்வளோ பெரிய காலேஜா, ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு பெரிய காலேஜ், அது மட்டும் இல்லாம ஒரு ஏ ரேங்க் ஹண்டரு, சே என்ன வாழ்க்கடா, நானும் தான் வாழ்ந்தேனே 7 வருஷமா ஒரே எஃப் ரேங்க் ஹண்டரா தேய்ச்ச ஸ்பியரே திருப்பி தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், சை என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு நம்ம ஜின்னு அவனோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம பார்க் ஜிஹூன் இவனோட மூஞ்சியை பார்த்துட்டு, நீ ஒன்றும் ரொம்பலாம் வருத்தப்படாத, அப்படி வருத்தப்படுற நிலைமையிலையா நீ இருக்க, நீயும் இப்போதைக்கு ஒரு பெரிய ஸ்டார் தான், சொல்லப்போனா எல்லா இடத்துலையும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ சீக்கிரமாவே டாப் 5 எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்ல ஒரு ஆளா மாறிடுவ போல, அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளா மாறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த நேரத்துல இந்த பார்க் ஜிஹூனுக்கு ஒரு கால் வரும். கால் வந்த உடனே யாரு இந்த நேரத்துல கால் பண்றதுன்னு நம்ம ஜின்னும் கேட்பான். இல்ல இது கில்டுல இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான கால், டீம் லீடர் தான் கால் பண்றாரு, நான் உடனே போய் பேசியாகணும், சாரி அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஜின்னு, அதெல்லாம் பரவாயில்ல, நீ சாரிலாம் சொல்ல தேவையில்ல, ஹண்டர்ஸ்னா கண்டிப்பா எல்லா நேரத்திலையும் முக்கியமான வேலை வரதான் செய்யும், அதனால நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்ப நம்ம ஜின் கிளம்பினதுக்கு அப்புறம் இப்ப அந்த டீம் லீடர் கிட்ட இருந்து வந்த அந்த காலை ஸ்பீக்கர்ல போட்டு இந்த ஜிஹூன் பேசிக்கிட்டு இருப்பான். உடனே அந்த எண்ட்ல இருக்கிறவரும், ஜிஹூன் கேக்குதா அப்படின்ற மாதிரி கேட்பாரா. உடனே இந்த பார்க் ஜிஹூன் சொல்லுவான், ஃபர்ஸ்ட் டீம் லீடர், நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொன்னேன், ஆனா நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அடுத்த தடவை நான் பேசுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும், தேவையே இல்லாம லைனை கிராஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டிக்கிட்டு இருப்பான். என்ன புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவரும் புரிஞ்சுதுன்னு சொன்ன உடனே, சரி இப்போ முதல்ல எதுக்காக நீங்க இந்த நேரத்துல கால் பண்ணீங்க, அந்த விஷயம் என்ன அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்ப அவரும் சொல்லுவாரு, உங்களுக்கு ஜங் ஹியூன் வோ தெரியும் தானே,
டீம் பியோட லீடர் அவனுக்கு ஒரு சில உண்மைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சரி, அதனால என்ன, உடனே ஒரு ரைடை புக் பண்ணுங்க, ஒரு ஏராங்கேட்டை புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். நீங்க அதையா பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை கேட் ரிலேட்டட் ஆக்சிடென்ட் ஒரு வருஷத்துக்கு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அதை பத்தி யாருமே கவலைப்பட்டது கிடையாது. அதே மாதிரி பீஸ் கில்டு இருக்கே, ஜின் டேக்யூங், நான் ஏற்கனவே சுப்பீரியர்ஸ் எல்லார்ட்டையும் பேசிட்டேன். அவன் ஒரு நியூசன்ஸ், இருக்கக்கூடாத ஒரு நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம ஜின்னு பீஸ் கில்டுக்குள்ள நுழைவான். அடுத்த நாள் பார்த்தா உள்ள நுழைஞ்ச உடனே அங்க புதுசா சேர்ந்த ஆளுங்க எல்லாரும் வெல்கம் வெல்கம் வெல்கம்னு எல்லா பக்கம் இருந்து கத்திக்கிட்டு இருப்பானுங்க. பாடியோ, இவனுங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு என்னைய பாக்குற மாதிரியே இருக்கு, நானும் முதல்ல ஹண்டரா மாறினப்ப இப்படித்தான் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிப்பான். பரவாயில்ல, கொஞ்சம் கியூட்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சைட்ல பார்ப்பான். பார்த்தா அங்க நடுவுல பாலைவனத்தோட இருக்கிற ஒரு தலையை பார்ப்பான். என்னது, இந்த தலை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது, எல்லாரும் கியூட்டா இல்லை போல, சரி ஏதோ ஒன்று, எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போவான். அப்போ ஒரு பொண்ணை பார்ப்பான். அந்த பொண்ணை பார்த்த உடனே, ஓஹோ, ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டுக்கு இருக்க வேண்டிய ஆறா இந்த பொண்ணு கிட்ட இருக்கு, பரவாயில்ல, இங்க இருக்கிறவங்களையே இந்த பொண்ணு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்பான். இந்த பொண்ணோட பேரு கிம் ஜிவான். இந்த பொண்ணு பி ரேங்க் ட்ரைனிங் ரெஜிமெண்ட் இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்டா கிளியர் பண்ணியிருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த ஏ ரேங்க் காலமோட கோரை முதல்ல உடைச்சது இந்த ரைடு ஒன்று போனாங்கல்ல, அதுல முதல்ல அதை உடைச்சது இந்த பொண்ணு தானா. ஸோ உண்மையிலேயே ஒரு கான்ஃபிடென்ட்டான ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு தான். இந்த பொண்ணை பார்த்துட்டு பரவாயில்ல, இந்த மாதிரியான ஆளுங்க இருக்கிறதும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு யோசிச்சுட்டு நேரா நம்ம சோயை பார்க்கறதுக்காக போயிருப்பான். அங்க உடனே நம்ம சோய் சொல்லுவாரு, உண்மையிலேயே பீஸ் கில்ட் இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம கிட்டத்தட்ட 20 பி ரேங்க் ஹண்டரையும் 30க்கும் மேற்பட்ட சி ரேங்க் ஹண்டர்ஸையும் ஹையர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு growth இப்ப இருக்கிற மார்க்கெட்டுக்கு உண்மையிலேயே நம்ம பீஸ் கில்ட எங்கேயோ கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லுவாரு. அதுவும் இல்லாம இந்த ஒரு growthக்கு நான் தான் ஒரு பெரிய பங்களிப்பே கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஜின் சொல்லும் போது, கரெக்ட், ஆனா அதுக்காலலாம் உனக்கு போனஸ் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. செய், கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம சோயும் சொல்லுவாரு, ஒருவேளை எனக்காக ஒரு உதவி பண்ணினா அப்ப நான் ஏதாவது பார்த்து பண்றேன், ஒன்றும் பெரிய உதவியெல்லாம் கிடையாது, நீ ஜஸ்ட் இப்ப புதுசா சேர்ந்தவங்களை கொஞ்ச நாள் பார்த்துக்கணும், நாங்க ஓரளவு எல்லாத்தையுமே குறைச்சிட்டோம். ஸோ இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையிலேயே பெஸ்டான ஆளுங்க தான், ஆனா இன்னமுமே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று கிடையாது. ஸோ அது கிடைக்கிற வரைக்கும் நீ தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதெல்லாம் ஓகேங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்காது தான், ஆனா நான் ஏன், இங்கதான் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் பட்லர் கிம் கிட்டையும் சாங் கிட்டையும் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிடுவாங்க, நீயும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சரி, ஹண்டரையும் என்ன ஆனாரு அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும்போது, இல்ல, அவரை என்னால கான்டாக்ட் பண்ணவே முடியல, அவரு ஃபோன் கால்ஸ் எதையுமே அட்டன் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப நம்ம ஜின்னு தான் கிட்டத்தட்ட இந்த கில்டுல முக்காவாசி பேர் சேர்ந்தாங்கல்ல, அவங்களுக்கான காரணமே நம்ம ஜின்னுக்காக மட்டும்தான் அவங்க இந்த கில்டையே சேர்ந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஜின்னு வந்துட்டு அவங்க கூட இந்த மாதிரி பேசி ஒரு ரைடுக்கு போய் அவங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாரோட கான்ஃபிடன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம சோய் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம ஜின்னுக்கு இப்போதைக்கு டைம் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலா அவன் ஒரு 30 நாள் மட்டும்தான் இந்த இடத்துக்கு தங்கலான்னு வந்திருப்பான். ஒரு 3 மணி நேரம் மட்டும் முரிம்ல வந்து போற மாதிரி. அந்த ஒரு நேரத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ஏராங் கேட்டை ரைட் பண்ணி வச்சுட்டோம்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இந்த நேரத்துல போயிட்டு இந்த மாதிரி புதுசா வந்தவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா தன்னோட டைம் வேஸ்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். உடனே அந்த சோய்கிட்டையும் சொல்லுவான், நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஓகே, ஆனா என்னைய விட்டுருங்க. ஏன்னா இப்ப கில்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நான் ஒரு எஃபிஷியன்டான வேலையை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் போயிட்டு ஏராங் கேட்டை ரைட் பண்றது தான் நல்லது, அதை சொல்லி கொடுக்கறத விட இதுதான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவான். ஓஹோ, எஃபிஷியன்சியா, நீயே எஃபிஷியன்சியை எடுத்துட்டு வந்த பாத்தியா, ஓகே, எஃபிஷியன்சி தான் முக்கியம் நினைச்சீங்கன்னா அவங்கள இந்த மாதிரி பாத்துக்கிறதுக்கு நீ சம்மதிச்சதுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சோய் சொல்லுவாரு. ஏங்க, நான் சொல்லவே இல்லைங்க, நான் இப்பங்க அப்படி வார்த்தையை விட்டேனோனே நீ என்ன சொன்ன, ஏராங் கேட்டை ரைட் பண்றது தான் எஃபிஷியன்ட்னு சொன்ன. இப்பதான் ஏராங் கேட்டு எதுவுமே இல்லையே, எல்லா கேட்டும் புக் ஆயிடுச்சு, அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரு கேட்டும் கிடையாது. ஸோ உன்னோட டைமை எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணும்னா நீ கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் ஆகணும்.
அதனால நீ அதையே பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏங்க என்கிட்ட போய் சொல்லாதீங்கன்னோனே, இந்தாப்பா நீயே பாத்துக்கோனோனே இவனும் கண்ணுல விளக்கணைய ஊத்திட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடுவான். பார்த்தா எல்லா ஏராங்கேட்டுமே புக்கா இருக்கும். அப்பதான் நம்ம ஜின்னு ஒரு நியூஸை கவனிப்பான். அந்த நியூஸ்ல இந்த பார்க் ஜிஹூன் இருந்தான்ல, அவன் இருந்த கில்டுல ஒரு ஏராங் ஹண்டர் இருப்பானா, அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த நியூஸ்ல இருக்கும். ஜங் ஹியூன் வூ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஏராங் ஹண்டர் ஒரு கேட் ஆக்சிடென்ட்ல மாட்டி இறந்து போயிட்டான்னு இதுல இருக்கும். நம்ம ஜின்னும் இதை பெருசா கண்டுக்க மாட்டான். இப்ப நம்ம சோயும் சொல்லுவாரு, ஒருவேளை நீ மட்டும் இந்த இதுக்கு ஒத்துக்கிட்டீன்னா நான் உனக்கு 200% உன்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து அதிகமாவே தரேன். நீ ரைடுக்கு போகலாம், நிறைய பேருக்கு சொல்லி தரலாம், அது மட்டும் இல்லாம காசு சம்பாதிக்கலாம். எப்படி உண்மையிலேயே எஃபிஷியண்டா இருக்கா? அப்படி இல்லைன்னா எதுவுமே இல்லாம நீ உன் வீட்டுல போயிட்டு சும்மா இருக்கலாம். எது உனக்கு ஓகே அப்படின்னு பாத்துக்கோனோனே நம்ம ஜின்னும் கோவத்துல அந்த டேபை தூக்கி போடலான்னு வருவான். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வரும். ஸோ ஒரு குவெஸ்டாவே இந்த சிஸ்டம் வந்து சொல்லிடும். அவ்வளோதான், குவெஸ்டா வந்ததுனால இதை அக்செப்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னுக்கு ஒரு எண்ணம் வந்துடும். அப்படியே அசையாம அதே இடத்துல நிப்பாரு. உடனே இந்த சோயும், நீ அசையாம நிக்கிறதையே நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், நீயும் போயிட்டு உடனே ரெடியாகு, நான் ஒரு சில பீராங்கேட்டை புக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்ப அடுத்து பீராங்கேட்டுக்கு இவங்க போவாங்க. ஸோ இந்த நியூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நம்ம ஜின்னும் கூடவே போயிருப்பான். இங்க நிறைய ராட் மான்ஸ்டர்ஸ் கூட இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களால சண்டையே ஒழுங்கா போட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மான்ஸ்டர்ஸ் இவங்களை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாரும் பயந்துட்டு தப்பு தப்பா எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையும் மேல இருந்து நம்ம சார் ஜின் பார்த்துக்கிட்டு இருக்காருல, அவர் என்ன தெரியுமா மனசுக்குள்ள யோசிப்பாரு, நான் நைட்டுக்கு என்ன சாப்பிட்றது, மட்டன் போலாமா இல்ல வாத்து போலாமா, வாத்து சூப்பு குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, சூப்பு ஒரு கை பாத்துருவோமா இல்ல மட்டன் 65 வச்சுக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு என்ன சாப்பாடுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இங்க என்னடானா கீழே சண்டை போடுறவனுங்கெல்லாம் அந்த எலிக்கு சாப்பாடா மாறுற நிலைமையில இருப்பானுங்க. அப்பதான் நம்ம ஆளு இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே அவனுங்களும் கேட்பாங்க, ஏங்க ஜின் தேக்கியும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா நீங்க இம்ப்ரூவே ஆக மாட்டீங்க, ஸோ நோ ஹெல்ப் அப்படின்றவான். ஏங்க நாங்க இம்ப்ரூவே ஆகலைனாலும் பரவாயில்லைங்க, இப்படியே போச்சுன்னா நாங்க செத்தே போயிடுவோம், அப்புறம் இம்ப்ரூவ் ஆனா என்ன ஆகலைன்னா என்ன, எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பானுங்க. நம்ம ஜின்னு, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சாவுன்றது எல்லாருக்குமே பிடிக்காத ஒண்ணுதான், அதுக்காக இப்படிலாம் பண்ணலாமா, இம்ப்ரூவ் ஆகணும்னா இம்ப்ரூவ் ஆகிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லுவான். அப்ப தலையில பாலைவனத்தை வச்சுட்டு ஒருத்தர் இருந்தாரே, அவர் உடனே ஹெல்மெட்டே தூக்கி போட்டு கடுப்பாக்கி, டேய் கீழே இறங்கி வரியா இல்லையா அப்படின்னு நம்ம ஜின்னை பார்த்து மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. இப்ப கரெக்டா இந்த ஒரு குரூப்புக்கு நடுவுல ஒரு தைரியமான பொண்ணு இருக்கும், கிம் ஜி வான். அந்த பொண்ணு இருக்குல்ல, அது இந்த ராட் மான்ஸ்டரை கொண்டுட்டு யாரும் நம்பிக்கையை விட்டுறாதீங்க, ஃபார்மேஷனுக்கு போங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க, நம்ம அடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கரெக்டா உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஜின்னு அவனோட இடத்துல இருந்து மறைஞ்சு ஒயிட் ஃபிளேம்ஸையும் சம்மன் பண்ணி நேரா ஓடி வந்துகிட்டு இருக்கிற அந்த மொத்த ராட் மான்ஸ்டர்ஸ்க்கு நடுவுல போய் குதிக்க போவான். இப்ப அத்தோட இந்த ரைடையும் முடிச்சிருவான். ரைடை முடிச்சுட்டு வெளில வந்துட்டு இந்த பொண்ணை பாராட்டிக்கிட்டு இருப்பான், உண்மையிலே நல்ல காரியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா பக்கத்திலேயே அந்த பாலைவன பீஸு தரையில வந்துட்டு தலையை மோதிட்டு அது பாட்டுக்கு நின்றுகிட்டு இருக்கும். நம்ம ஜின்னை எதிர்த்து பேசுனதுனால நம்ம ஜின்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பான். ஸோ இன்னைக்கே இவங்களுக்கு இன்னும் 2 ரைடு இருக்கு, அதையும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம சோய் கிட்ட இருந்து ஒரு கால் வரும். என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம சோய் சொல்லுவாரு, ஜின் தேக்கியும் ஒரு எமர்ஜென்சி, உடனே இல்சான் ஹாஸ்பிட்டலுக்கு வா, நம்ம ஹண்டர் இம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காரு, ரொம்ப மோசமா அவருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஜின்னு வேக வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கண்டிப்பா அவர் ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்காரு போல, அதனாலதான் இப்படிலாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங் சொல்லுவோம். என்னாச்சு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்கும்போது, எல்லாமே அப்படித்தான், நீயே யோசிச்சு பாரு, இவரோட வயசு கம்மியான நிறைய ஸ்கில்டான டேலண்டடான ஆளுங்க கில்டுல வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவரு ஒரு ஈராங் ஹண்டரா இன்னமும் இந்த கில்டுல இருக்காரு, அதனாலேயே நிறைய பேட் கமெண்ட்ஸ், அதனாலேயே இவருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும், அதனாலதான் கஷ்டத்துல இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங் சொல்லுவோம். சரி எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா அப்படி நேத்து என்ன நடந்துச்சு, எதனால இவருக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பான். ஆக்சுவலா நேத்து நைட்டு இவர் குடிச்சிருக்காரு, அப்படி குடிச்சிட்டு இவர் கஷ்டத்துல இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக குடிச்சிட்டு இவர் ஒரு சண்டை போட்டிருக்காராம். சண்டையா? சண்டை போட்டதுல யார் இவர் இப்படி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஜின்னுக்கு டக்குன்னு தோணும்,
ஹண்டர்ஸா? ஹண்டர்ஸா இவர் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும். எவன் இவர் மேல கை வச்சது அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்கும்போது அடிச்ச 3 பேருமே அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. யாருமே அந்த இடத்துல இல்லவே இல்லை. அதே மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்த சிசிடிவி கேமராவை வச்சும் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ்னால இவங்க யாரு அப்படின்றத கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அவங்க யாருன்றதை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நம்ம சோய் சொல்லுவாரு. அவங்க கொரியாவை சேர்ந்த, கொரியால ரெஜிஸ்டர் பண்ணாத ஹண்டரா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சோய் சொல்லுவாரு. என்னது அப்படின்னா ஃபாரினர்ஸா அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும்போது இல்ல, அங்க இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கும் போது தான் தெரிய வந்துச்சு அவங்க பாக்குறதுக்கு கொரியன்ஸ் மாதிரி தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சண்டைய ஆரம்பிச்சதும் அவங்க தான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா என்னது இது, யார் அவங்க அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும்போது நம்ம பட்லர் கிம் தான் சொல்லுவாரு. அவங்க டார்க் ஹண்டர்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. டார்க் ஹண்டர்ஸ்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அவேக்கண்டா இருக்காங்கல்ல, ஸோ இந்த மாதிரி அவேக்கண்டா ஆகிறவங்க எல்லாருமே இந்த ஹண்டர்ஸோட டேட்டா பேஸ்ல வருவாங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, ரெஜிஸ்டர் பண்ணலைனாலும் சரி, அதாவது ஏதாவது ஒரு கில்டுக்கோ இல்ல மற்ற அசோசியேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலைனாலும் இந்த டேட்டா பேஸ்ல நீங்க கண்டிப்பா வந்துருவீங்க. இந்த ஹண்டர்ஸ்ன்றவங்க உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆளு. ஒரு அவேக்கண்டா இருந்தீங்கன்னா நீங்க நார்மல் ஹியூமனை விட கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருப்பீங்க. அதாவது நம்ம ஜின்னு எஃப்ராங்க் ஹண்டரா இருந்த போது கண்டிப்பா ஒரு நார்மல் ஹியூமனை விட ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான். ஸோ அப்படி இருக்கிற ஆளுங்க உண்மையிலேயே ஒரு வெப்பன் மாதிரி. அவங்க எந்த பக்கம் வேணாலும் மாறலான்றதுனால எல்லாரையுமே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அவேக்கன் ஆயிட்டு யாராவது வந்து அதை ஹண்டர் அசோசியேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணலனா அவங்கள பிடிச்சி ஜெயில போட்டு எரிச்சிடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு தண்டனையா இருக்கும். ஆனா இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பயப்படாம ஒரு சில பேர் ரெஜிஸ்டர் பண்ணாமே சுத்துவானுங்க. அவனுங்க தான் டார்க் ஹண்டர்ஸ். அவனுங்க எல்லாருமே கெட்ட எண்ணம் இருக்கிற ஹண்டர்ஸ் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவனுங்கெல்லாம் கெட்டவனுங்க, ஆனா ஹண்டர்ஸா இருப்பானுங்க. சரி, அவங்கெல்லாம் அன்லிஸ்டட் அப்படின்னா அவங்கள நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம ஜின் கேட்பான். இல்ல, அன்லிஸ்டட் வேற, டார்க் ஹண்டர்ஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டர் கிம் சொல்லுவாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும்போது ஆக்சுவலா அவேக்கன் ஆயிட்டு ஹண்டரா இருந்து அன்லிஸ்டா இருந்துச்சா, அதாவது லிஸ்ட் பண்ணாம லிஸ்ட்ல வந்து சேராம இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள அன்லிஸ்டட்னு சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி அன்லிஸ்டடா இருக்கிற ஆளுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ட்ரைனிங்க்கு போய், அதாவது அவன் கெட்டவனா இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ட்ரைனிங்க்கு போய் அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவனா மாறுறானா அப்பதான் அவன் ஒரு டார்க் ஹண்டரா மாறுவான். ஸோ இந்த மாதிரியான ஆளுங்க தான் டார்க் ஹண்டர். இப்ப நம்ம ஜின்னு சொல்லுவான், இதுக்கு வாய்ப்பே கிடையாது, அன்லிஸ்டடே கிரிமினல்ஸ், அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை எப்படி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு யாராவது சம்மதிப்பாங்க? அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தா அது ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷனை உருவாக்குற மாதிரி தானே. அப்படியான ஒரு விஷயத்த எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம பட்லர் கிம் சொல்லுவாரு, கிரிமினல் ஆர்கனைசேஷனா, நீ சொன்னதுல பாதி உண்மை இருக்கு அப்படின்னு நம்ம பட்லர் கிம் சொன்னதும் நம்ம சோய் சொல்லுவாரு, தேக்கியும் நீ இருக்கிற எல்லா கில்டுமே மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, மான்ஸ்டர்ஸை கொல்றதுக்காக இருக்குன்னு நினைக்கிறியா என்ன? இல்லை அப்படின்னு. இப்போ அன்னைக்கு நைட் காட்டுவாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லையே நம்ம ஹண்டர் இம்மை பார்த்துக்கிறதுக்காக நம்ம ஜின்னும் அவர் கூடவே இருப்பான். இப்போ அவரோட கையை கவனிப்பான். அவரோட கையில் பெரிய ஒரு கீரல் இருக்கும். ஆக்சுவலாக அவருக்கு கையே தனியாக போயிருக்கும் போல, திருப்பி ஒட்ட வச்சிருக்காங்க போல. ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால அவரால் நார்மலான லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஹண்டரா இனிமேல் நம்ம ஹண்டர் இமால கண்டினியூ பண்ண முடியாது. அப்போதான் நம்ம ஜின்னும் சொல்லுவான், நான் தான் இன்னும் கொஞ்சம் இது எல்லாத்தையும் தெளிவாக கவனிச்சிருக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம சோய் சொன்னதை யோசிச்சு பார்ப்பான். எங்கெல்லாம் வந்து மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக பணம் இருக்கும். எங்கே பணம் இருக்கோ அங்கே பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கொரியாலேயே இருக்கிற டாப் 10 பணக்காரவங்க, அவங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு வெளில இருந்து பார்த்தா நல்ல பெரிய பெரிய பிஸ்னஸ் வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே பெரிய பெரிய கில்டோட கை கூலிங்க. அவங்க எல்லாருமே அந்த பெரிய பெரிய கில்டு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. இது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் இருக்கும். டார்க் ஹண்டர்ஸ் எல்லாருமே இந்த பெரிய பெரிய கில்டுக்கு ஒரு ஹிடன் வெப்பன் மாதிரி, தேவையான நேரத்தில் அவங்களே யூஸ் பண்ணிக்கிற ஒன்று தான் இது அப்படின்னு சொல்லுவார். சரி, இது எல்லாம் எனக்கும் புரியுது. ஆனால் ஹண்டர் இம்மு கூட வந்து எதுக்காக சண்டை போடணும், அவரை எதுக்காக அடிக்கணும், இது எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு நம்ம ஜின் கேட்பான். இப்போ நம்ம சோயும் சொல்லுவார், தேக்கியும் நீ உண்மையிலேயே ரொம்ப குழந்தையா இருக்க. இந்த ஒரு உலகத்தில் மக்களை இல்லை, ஏன் பெரிய பெரிய கில்டையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஆளுங்க இருக்காங்க.
நீ இப்பயும் வந்துட்டு இந்த மாதிரி இவர் அடிக்க காரணம் வேணும் அவர் அடிக்க காரணம் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கியா? இப்ப நம்ம ஜின் யோசிப்பான், நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, நான் ஒரு முட்டாள். இது முரிமை விட டிஃப்ரெண்டா இருக்கும்னு நான் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சோஷியல் வெல்ஃபேர், எத்திக்ஸு, சட்டம்னு எல்லாமே இங்க இருக்கு. முரிமை விட ரொம்ப ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன். இங்க பவருக்கான ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனா இப்படி ஒன்று நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அனுப்புனவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், எவனா வேணாலும் இருக்கட்டும், கண்டிப்பா அவனை நான் தேடி கண்டுபிடிப்பேன். தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு முடிவை நானே கட்டுவேன் அப்படின்னு யோசிப்பான். இப்ப நம்ம சோய் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும், நேரா கில்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஜின்னும் நேரா பீஸ் கில்டுக்கு கிளம்பி போயிடுவான். அங்க போய் பார்த்தா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு சில இன்டர்நெட் ஆர்டிகல்ஸை எடுத்து நம்ம சோய் காமிச்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஜின்னும் அது எல்லாத்தையும் படிச்சு பார்ப்பான். பார்த்தா அது எல்லா ஆர்டிக்கல்லையும் நம்ம ஜின்னை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆர்டிக்கலுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்டும் சரி, எல்லாத்துலயும் நம்ம ஜின்னை பத்தி தப்பா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஜின்னுக்கு சப்போர்ட் பண்ணவங்க அந்த மாதிரி இல்லாம இப்ப நம்ம ஜின்னை பத்தி தப்பா பேசுறதுக்குன்னே நிறைய பேர் வந்துருவாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடினா கிட்டத்தட்ட காலையில 4 மணிக்கு கூட இந்த ஒரு ஆர்டிக்கலை 5000 பேருக்கு மேல படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோய் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உண்மையிலேயே நம்ம ஜின்னு இப்போ ரொம்ப கோவத்துல இருப்பான். உடனே அவரும் சொல்லுவாரு, அதை மட்டும் பார்க்காத, இன்னும் கீழே பாரு அப்படின்னு. அப்படி கீழே பார்க்கும்போது தான் நம்ம ஜின்னு ஏற்கனவே ஒரு தடவை ஒருத்தனை அசிங்கப்படுத்தினால நம்ம ஜின்னு கூட சீராங் ஹண்டரா மாறும்போது தன்னோட கில்டிலே திரும்பி வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கறதுக்காக வந்தான். நம்ம ஜின்னு கூட அவனை அங்கேயே விட்டுட்டு அசிங்கப்படுத்திட்டு போனான்ல, அவன் பிரஸ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பான். அந்த இன்டர்வியூல என்ன தெரியுமா சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ஜின்னு உண்மையிலேயே ஒரு மோசமான ஆளு, அவன் யார் பேச்சையும் கேட்டதே கிடையாது, அவனோட ஓன் சர்வைவலுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் அப்ப கூட அவனோட டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் அவன் காவு கொடுத்துட்டு அங்கிருந்து அவன் மட்டும் தப்பிச்சு ஓடி வந்துட்டான். இந்த மாதிரிலாம் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒருத்தன் இன்டர்வியூ கொடுத்துருப்பான். இதை கேட்டு இன்னும் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் நம்ம ஜின்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இவ்வளோத்தையும் பண்ணவங்க தான் கண்டிப்பா அந்த டார்க் ஹண்டர்ஸையும் அனுப்பிச்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஜின்னையும் இந்த பீஸ் கில்டையும் காலி பண்றதுக்கான ஒரு பிளான் மாதிரி தான் தெரியுது. இப்ப நம்ம ஜின் சொல்லுவான், இவ்வளோ பேரு என்னைய பத்தி திட்டி போட்டிருக்காங்க, அதெல்லாம் ஓகே, ஆனா ஹண்டர் இம்முக்கு இப்படி நடந்ததை பத்தி ஒரு ஆர்டிக்கல் கூட இல்ல, ஒரு சின்ன பிட்டு நியூஸ்ல கூட வரல எப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருப்பான். உடனே இந்த சாங் பொண்ணும் கேட்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்துச்சா அப்படின்னு. இல்ல, வரவே இல்லை அப்படின்னு நம்ம சோய் சொல்லிடுவாரு. இதுக்கு காரணம் கண்டிப்பா போலீஸ்க்கு கூட யாராவது ப்ரெஷர் கொடுப்பாங்க, அந்த ஒரு காரணத்தினாலதான் செக்யூரிட்டி ஃபுட்டேஜை கூட அவங்களே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோய் சொல்லுவாரு. சரி, அப்ப அந்த சண்டையை நேர்ல பார்த்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள போய் பார்க்கலாமே அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும் போது, இல்ல, அவங்க கூட இருந்த கான்டாக்டும் நமக்கு கட் ஆயிடுச்சு, இப்ப அவங்க கூட எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. சை, எப்படி எந்த பக்கம் போனாலும் ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு, இந்த நேரத்துல நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா அப்ப இருந்த ஒரு பிக்னிக் கில்டுல நம்ம ஜின்னு கொஞ்சம் நல்லவனாதான் இருந்திருப்பான். அப்படி இருக்கிறப்ப இப்ப நம்ம ஜின்னை பத்தி ஏன் இந்த மாதிரி தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங் கேட்கும். ஒருவேளை மத்தவனுங்க வேற நம்ம ஜின் கூட வேலை பார்த்தவனுங்க வந்து இப்ப இன்டர்வியூ கொடுத்தாலும் அவனுங்க நம்ம ஜின்னை பத்தி இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க தானே அப்படின்னு சொல்லி இந்த சாங் கேட்கும். ஆனா நம்ம ஜின் சொல்லுவான், நம்ம எல்லாருமே காசுக்காக நம்மளோட உயிரை பணைய வைக்கிறோம். அப்ப ஃப்ரீயா காசு வருதுன்னா என்னைய பத்தி தப்பா சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு, கண்டிப்பா யாரு வேணாலும் சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு சொல்லுவான். உடனே நம்ம சோயும் சிரிச்சுட்டு, உன்னைய நான் குழந்தைன்னு சொன்னேன், ஆனா நீயும் கொஞ்சம் பெரியவன் மாதிரி தான் யோசிக்கிற அப்படின்னு சொல்லுவாரா. கரெக்டா நம்ம பட்லர் கிம் கிட்ட இருந்து கால் வரும். நம்ம இங்கேயே உட்கார்ந்துருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, அடி வாங்கிக்கிட்டே இருந்தா எப்படி, நம்மளும் திருப்பி அடி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுவாரு. நம்ம பட்லர் கிம் எனக்கு ஒரு லீட் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாரு. ஸோ இந்த பிரச்சனைக்கு இவங்களுக்கு ஒரு லீட் கிடைச்சிருக்கும். இப்ப இவங்க ஒரு கார்ல போயிட்டு தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்க ஒருத்தன் தனியா ஓடிக்கிட்டு இருப்பான், ஒரு குண்டு பையன். நம்ம ஜின்னு அந்த கார்ல இருந்துட்டு இவனை பாப்பா. ஓ, இங்கதான் இந்த எலி ஓடிக்கிட்டு இருக்கா, இந்த எலிக்கான முடிவை நானே கட்ட போறேன்னு நம்ம ஜின் சொல்லுவான். இப்ப நம்ம ஜின்னு கண்டுபிடிச்ச எல்லாரையும் என்ன பண்ண காத்திருக்கான். இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி நம்ம ஜின்னு அதிரடியா ஹேண்டில் பண்ண போறான்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம். ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சேனோரா கைஸ், அரிகத்தோ வசாய்மஸ்.